75,377 ரூபாடா. வட்டி மட்டும் 3% வருது. என்னது 7 லட்சம் ரூபாய்க்கு 3% வட்டியா? கணக்கு புரியுதா இல்லையா? One large whiskey. என்ன சார் மாப்பிள்ளை கெட்டப்பில் இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணமா? என்ன சார் நீங்கள் எல்லாரும் உங்ககிட்ட சரக்கு கேட்பாங்க, நீங்கள் என்னடானா என்கிட்ட கேட்குறீங்க. போங்க சார், போய் கல்யாணத்தை பண்ணுங்க சார். One large whiskey ப்ளீஸ். அதான் சொல்கிறாருல, கிளம்புங்க சார். ஜி எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே வந்தாகணும். போங்க ஜி. டேய் ஃபஸ்ட்டு 8.5 லட்சம் கொடுத்தேன் கரெக்டா? கரெக்டு. ஆனால் நான் தான் 2 லட்சத்தை முன்னாடியே கொடுத்துட்டேனே. டேய் அது 2%ரா, நான் சொல்கிறது 3%ரா. இல்லை தப்பு. 8,97,911. 8.5 lakhs 2.5% interest. 3 months 9,15,357. First repayment 2 lakhs. After 2 months balance 2.5 interest 6,81,344 rupees. 3 rupees interest 3,71,344 balance 3,54,850. After 4 months balance 8,97,911 rupees. சூப்பர் சார், பின்னிட்டீங்க. யாரா இவரு? கம்ப்யூட்டர் கைகால் முளைச்ச மாதிரி. ஜி நீங்க சாதாரண ஜி இல்ல, 4G. டேய் எந்திரா, சும்மா உட்காந்துரு. அங்கே போய் மூலையில் குத்த வச்சு உட்காரா, போடா உட்காரு ஜி. எவ்வளோ பெரிய பிரச்சனையை அசால்ட்டாக சால்வ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்கிறேன், பட் அதுக்கு என் ஈகோ இடம் கொடுக்காது. ஒரு லார்ஜ் சொல்லுங்க. டேய் ஒரு ஃபுல் எடுத்து வைடா. என்னங்க சார்? ஜி மிக்சிங். குழந்தைங்க புட்டி பால் குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க. பாலு. பாலுனா ஒரு ஜீனியஸ், ஒரு பிராண்ட் நேம். ஏய் எப்பா பாலு. ஒரு நிமிஷம். பாலுனா ஒரு ஜீனியஸ், ஒரு பிராண்ட் நேம். மேலே சொல்லுங்க ஜி. 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட், 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இவ்வளோ ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறமும் நான் தரையில் இருந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே வானத்தில் பறந்தேன். ஜென்ரலாக எனக்கு லக்கு மேலாம் நம்பிக்கையே இல்லை. ஆனால் என்னை நம்ப வைக்கணுன்றதுக்காகவே என்னோட பேட் லக் ட்ரெயினில் வந்துச்சு. பாத்தீங்களா என் பேட் லக் எப்படி இருக்குன்னு? தாவணி போட்ட அல்ஜிப்ரா மாதிரி, கியூட்டா சிரிக்கிற குவாண்டம் தியரி மாதிரி என்னோட இரிட்டேஷன் எல்லாத்தையும் இன்ஃபினிட்டி ஆக்க கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயினில் வந்திருக்கா. இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, காலையில் நல்ல நேரத்தில் எழுந்திரிச்சு நல்ல நேரத்தில் கிளம்பி நல்ல நேரத்தில் ஸ்டேஷனில் நுழைஞ்சி என் கெட்ட நேரத்தை கரெக்டாக ரிசீவ் பண்ண போனது வேற யாரும் இல்லைங்க, என் அப்பா தான். How are you? எப்படிடா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். போலாமா? அங்கிள் என் லக்கேஜ். என்னது லக்கேஜ்? நானா? நோ வே. அப்போ நான் என் ஊருக்கே போயிடுறேன். டேய் சும்மா தமாஷுக்கு சொன்னேன்டா நானு. அங்கிள் அங்கிள். என்னடா? அங்க பாத்தீங்களா? எங்க? பாலு மாமா போட்டோ. ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னா சும்மாவா? செம்மையா இருக்கு. ஹாய் மாமா. Hey Mahalakshmi. Hey Mahalakshmi. அத்தை. மகாலட்சுமி, எனக்கு சிக்கன் ரெடியா? ஆல்ரெடி மசாலா தடவி வச்சிருக்கேம்மா. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா சமைச்சு கொடுத்துருவேன். ஓகே, தேங்க் யூ. அம்மா மசாலா கோழிக்கு தடவுமா, மகாலட்சுமி தடவிட போறேன். வாங்க வாங்க, இதான் உங்க ரூமு. அப்புறம் எக்காரணம் மட்டும் மேலே போயிடாதீங்க. வை? பிகாஸ் பாலு ரூம் மேலே இருக்கு. பி கேர்ஃபுல். ஏன்? அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சும்மாவே எகிருவான். இதுல பேர் வேற பாலு.
நீங்கலாம் யாரு? I am fourth. 4th ஸ்டாண்டர்டா? No, that's my name. அது எப்படி? இங்க எல்லாம் அப்படிதான். பேரே கிடையாது. வெறும் ரேங்க். பாலுவே ரேங்க் சொல்லி தான் கூப்பிடுவாரு. My name is second. My name is 7th. My name is last month 6th ka. This month 4th ka. My name is இன்னும் நேமே வைக்கல. ஏன்னா அவ இன்னும் எக்ஸாம்ல பாஸே பண்ணல. அவ தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டான். என்னது? தமிழ்ல ஃபெயிலா? டைப் ஆஃப் ஃபேஷன். நீங்கலாம் யாரு? எப்படி இங்க வந்தீங்க? அது ஒரு லாங் ஸ்டோரி. பாட்டி பர்த்டேக்கு இங்க வந்தோம்க்கா. கேக் சாப்பிட்டு போகலான்னு சொன்னேங்க்கா. ஆனால் இவன் தான் டின்னர் சாப்பிட்டு போகலாம், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளையாடலாம்னு சொன்னான். கிரிக்கெட் விளையாண்டோம், ஆனால் இவன் தான் பால் தூக்கி வச்சான். எங்கள் பேட் டைம் பாலும் ரூமில் விழுந்துருச்சு. பால் நான் கையில் இருந்துட்டு பால் வேணா பால் தாங்கன்னு கேட்டேன். அப்போ 2 into 2 எவ்வளோன்னு கேட்டேன். நீ நிறுத்து. 2 into 2 எவ்வளோக்கா? 2 into 2 5. நானும் அர்ஜுன் தான் சொன்னேன். அன்னையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். அப்படின்னா உங்க அப்பா அம்மா? யாரு? அவங்கள அப்பா அம்மா பால் மாதிரி வர வரைக்கும் பால் முன்னாடி விட்டு போயிட்டாங்க. எஸ், இட்ஸ் ரைட். இன்ஃபேக்ட் எனக்கு கண்ணில் ப்ராப்ளமே இல்லை. பால் ஸ்பெக்ஸ் போட்டிருக்க ஒரே காரணத்துக்காக எனக்கும் கண்ணாடி போட்டு விட்டாங்க. எது எப்படியோ எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, வீட்டுல கூட யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கோம். வீட்லயே யூனிஃபார்மா? இது என்னால நம்ப முடியலையே. அக்கா, அங்க இருக்க எதையும் தொடாத. ஏன்? நீங்க எதை தொட்டாலும் அவர் கண்டுபிடிச்சிருவாருக்கா. ஏன்னா ஒரு பெரிய சிசி கேமரா. அப்படியா? இந்த பேனாவை இப்படி எடுத்து இப்படி வச்சா தெரிஞ்சிருமா? அப்படியே கொஞ்சம் டேபிள்ல பாருங்கக்கா. எல்லாரும் பேனால தானே மார்க் போடுவாங்க, ஆனா இவர் பேனாவுக்கே மார்க் போடுவாரு. இப்படிதாக்கா கம்ப்யூட்டர் மவுஸ் மேல பவுடர் போட்டு வைக்கிறது, பென்னை ஓபன் பண்ணி மார்க் பண்ணி வைக்கிறது, புக் பொசிஷனை ஒரு ஆங்கிள்ல வைக்கிறது, செஸ் போர்ட்ல காயினை மாத்தி வைக்கிறது, இதெல்லாம் பாலுவோட ட்ரிக்ஸ் அக்கா. இப்போ நீ எதுவும் செய்யலல்ல, நீ அப்படி ஏதாவது செஞ்சனா பாலுங்களை வெச்சு செஞ்சிடுவோம். ஆமா, யாரு சொல்லவே இல்ல? நானா? நான் தான் பாலுவோட மரப்பொண்ணு. பாலுவுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி ரேங்க் தான். பால் வந்தா உன்கிட்ட அவ்வாரியும் கேட்க மாட்டான். வாட் இஸ் யுவர் ரேங்க் தான் கேட்பான். பாலு மாமா அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். ஓ, என் ரூம்குள்ள யாரோ வந்திருக்காங்க. நான் தான் மாமா. மாமா காஃபி? உன் பேர் என்ன? ஏன் மாமா, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறது. வீர வெங்கட சத்யசாயி நாக துர்காதேவி சீதா மகாலட்சுமி. வாட்? வீர வெங்கட சத்யசாய் நாக துர்காதேவி சீதா மகாலட்சுமியா? 120 KB. உனக்காகலாம் அவ்வளோ மெமரி வேஸ்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லு. மகாலட்சுமி? மகாலட்சுமி 20 KB. ஓகே. ஹே, வாட்ஸ் யுவர் ரேங்க்? ஐயோ மாமா, நான் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிங்ல. மரி மரி நின்னே. நான் கேட்டது படிப்புல. உன்னோட ஃபர்ஸ்ட் இயர் பர்சன்டேஜ் என்ன? அது வந்து 55%. என் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 95. அதனால தான் மாமா உங்க காலேஜ்ல ஜாயின் பண்ண வந்திருக்கேன். பர்சன்டேஜ் என்னோடது, காலேஜ் இல்ல. மாமா மாமா, வீட்டுக்கு வர வழியில பெரிய பேனர்ல உங்க போட்டோலாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. காலேஜ் பஸ் ஸ்டாப்ல பாரு, அதை விட சூப்பரா இருக்கும். மாமா காஃபி? அந்த டைம் டேபிள்ல பாரு. என்னது இது? கிரீன் பீஸ் மசாலா 120 KB. இதுக்கெல்லாம் நான் இவ்வளவு மெமரி வேஸ்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சொல்லு. சாலா 20 KB. ஓகே, थैंक यू. ஆண்டி, நம்ம வீட்ல சிக்கனா. மகாலட்சுமிக்கு பிடிக்குமேன்னு செஞ்சேன்டா, சாப்பிடுமா. Thank you அத்தை. I love chicken. நோ. ஏன்பா? கா, அது சிக்கன் கா. ஆமா, சிக்கன் தான். ஆனா இன்னைக்கு தான் சாட்டர்டே இல்லையே. ஓ, அப்படி சனிக்கிழமை சிக்கன் சாப்பிட மாட்டியா? ஆமா, சாப்பிட மாட்டேன். அப்ப இனிமேல் டெய்லி சனிக்கிழமை தான்.
ஏன்? பாலுக்கு சிக்கன்னா பிடிக்காது. அப்படின்னா நான் எங்க ஊருக்கே போயிடுறேன். A plus B whole square is equal to? கரெக்ட். உட்காருங்க, சாப்பிடுங்க. என்ன? Hey. மேடம்க்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்குமோ? உன் பர்சன்டேஜ் என்ன? எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஒரு தடவை சொல்லு. 55%. அப்படின்னா செகண்ட் கிளாஸ். நான்வெஜ் சாப்பிட்டா பிரெயின் ஒர்க் ஆகாதுங்கிறதுக்கு இவ தான் கரெக்டான எக்ஸாம்பிள். ஸோ நான்வெஜ் சாப்பிட்டா மாப். தம்பி அந்த சிக்கனை பிளேட்ல இருந்து தூக்கு. ஆரம்பிச்சிட்டியா? அந்த கையில இருக்கிற காலை தூக்கு. சிக்கனுக்கு வச்சான ஆப்பு. ஐயோ என் சிக்கன். என்ன? சாப்பிடுங்க. அம்மா அம்மா, நான் கிளம்புறேன். டேய் இருடா, மகாவையும் கூட்டிட்டு போ. அதெல்லாம் முடியாது. ஏண்டா? மிஸ்டர் பாலு மகேந்திரா சார், அந்த பொண்ணு இந்த ஊருக்கும் காலேஜுக்கும் ரொம்ப புதுசு. உங்களோட சேர்ந்து படிக்கணும்னு தான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தது. நீங்களே கொஞ்சம் விட்டுட்டு வந்துடுறீங்களா சார்? மா அவன் போட்டோம். மகாலட்சுமி நான் காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன். இன்னைக்கு நீ போய் டிராப் பண்ணிடுவ, நாளைக்கு யாரு டிராப் பண்ணுவாங்க? அவரே கூட்டிட்டு போட்டோம். ஓகே, 5 minutes. ஹாய், சாரிடா, நீயே போட்டுக்கோ. ரெடி மாமா, போலாம். போ, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா. என்ன மாமா? குடி. போய் கிளாஸை வச்சுட்டு வா. நைட்டுக்கு சிக்கன் குழம்பு பண்ணவா, ஃப்ரை பண்ணவா? ரெண்டும் தான் அத்தை. கொஞ்சம் குழம்பு, கொஞ்சம் ஃப்ரை. சிக்கன் கேன்சல் அத்தை. ஏய், நான் உன்னை உட்கார சொன்னா? இப்போ உட்காரு. இறங்கு. எதுக்கு மாமா? இந்த மாமாலாம் வீட்டில் தான். காலேஜ் வந்து நான் பாலு தான் கூப்பிடணும். கால் மீ பாலு. ஏதாச்சும் ஷேர் ஆட்டோ வரும், ஏறி காலேஜ் வந்து சேரு. எக்ஸாம் என்பது எக்ஸ் லவர் போலடா. ஓ மெமரியில வந்துதான் டார்ச்சர் பண்ணண்டா. ஓ பாருன்னு இருக்கிற ஏஜ்ல படிக்கணும்னு யாவ கண்டுபிடிச்சா. லவ் பிளஸ் லவ் பண்ணுகிற ஸ்டேஜ்ல கேயோஸ் தியரி யாவ படிக்க வச்சா. ஓ காட், நாங்க பறந்திட நினைச்சோம். டூ பேட், ஒரு ரெக்க இல்லையே. ஓ காட், இது ரெயின்போ வயசு. டூ பேட், அத வளர்ச்சிட்டியே. எல்லாம் சரியா செய்வானே அவன் தான் பாலு. ஓ பாலு, அவன் போல யாருமே இல்ல. கேளு, நீ கேளு. ஆஸ்கார் அததான் வாங்கலான்னு நினைச்சோம். ரஹ்மான் முந்தி அதை வாங்கிட்டாருங்கோ.
பாட்டுக்கு தான் பதிலா ஃபார்முலாவை பாட்டா பாடிடடா சிலபஸ் எல்லாம் நீ விரும்பி படிக்கும் வண்ணத்திரை புத்தகமா படிச்சிடடா ஆஹா ரொம்ப சரியாக சொன்னா பாரு ஓஹோ பாரு ஓஹோ அட அவன் போல் இங்க யாரு அட யாரு எல்லாம் சரியா செய்வானே அவன் தான் பாரு பாரு அவன் போல யாருமே இல்ல கேளு நீ கேளு மச்சான் ரிசல்ட் வந்துருச்சுடா. யாரா செகண்ட்? அஜய் தான். ஓ அஜய், எஸ். ட்ரீட் குடுறா. ட்ரீட்டா? நான் எதுக்கு தரணும்? நீ தானே ஃபர்ஸ்ட் வந்த. டேய், இங்க செகண்ட் வந்தவன் தான் ட்ரீட் தரணும். அதான் ரூல். ஹே, ஆர்டர் சொல்லுங்கடா. நான் பஸ் எடுத்து வரல. அப்ப இது என்ன? சொன்னா கேளுடா டேய். பாத்தீங்களா, என் மாமா தான் எப்பவும் ஃபர்ஸ்ட். B for brilliant, B for brave, B for brisk and B for பாலு. புதுசா கட்ட போற பிளாக்குக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரவங்க பேரை வைக்கிறது இந்த காலேஜோட வழக்கம். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். அதனால தான் இந்த பிளாக்குக்கு ஃபர்ஸ்டே உன் பேரை வச்சிட்டேன். பாலு பிளாக், பாலு மகேந்திரா பிளாக். This block belongs to you and this is yours. Thank you sir. How is this? Super sir. ஃபர்ஸ்டா வரவங்க தான் பார்ட்டி கொடுக்கணுங்கிற ரூல்ஸையே நீ மாத்திட்ட. சரி, எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஒரு தரையான செகண்டா வாயே. சார், சாரி சார். என்கிட்ட தான் நீங்க எப்பவுமே ட்ரீட் வாங்க முடியாது. No problem. Where is my party? No sir, cool coffee. Thank you. Balu Mahendra Black, follow me. என்ன மாமா, காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படி டல்லா இருக்க? நான் ஃபர்ஸ்ட் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு தெரியுமா? என்ன பண்ணிருப்ப? தட் இஸ் மகாலட்சுமின்னு சொல்லிருப்பேன். ரொம்ப ஆசைப்படாத. அப்படி ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்காது. என்னடா மாமான்றா? அத்தை பொண்ணா? மாமா, நீ சிகரெட்லாம் பிடிப்பியா? எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதனால தான் பாலு ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். ஸ்மெல் வருதா? இல்ல மாமா, லவ் லெட்டர். யாரு அது? தீபாவா? உனக்கு எப்படி மாமா தெரியும்? ஒருத்தி தான் இது வரைக்கும் கொடுக்காம இருந்தா. சரி படி. வருங்கால பில்கேட்ஸ், உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அதை அண்டர்லைன் பண்ணு. உன் கண்ணாடி கூட ரொம்ப நல்லா இருக்கு. அதையும் அண்டர்லைன் பண்ணு. பட் அது உங்களுக்கு சூட் ஆகல. அதை அடிச்சிரு. எதா மாமா? முதல்ல சொன்னல அத. எது? உங்க கண்ணு அழகா இருக்குன்னு சொன்னாலே அதுவா? ஏய், சாரி சாரி. நீங்க பைக்க செம ஸ்டைலா ஓட்டுறீங்க. அண்டர்லைன் பண்ணிட்டேன் மாமா. மறுபடியும் அண்டர்லைன் பண்ணு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி ஒரு அழகான உங்க அத்தை பொண்ண பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு போறது நல்லா இல்ல. ஏய், ஓவரா உன் சொந்த பிரெயினை யூஸ் பண்ணாம அதுல இருக்கிறத ஒழுங்கா படி. நீ தானே சொன்ன என் பாலு மாமா நல்லவரு, அப்படிலாம் இல்லைன்னு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல, உன்னை பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு போயிட்டான். அது கூட பரவாயில்ல, ஆனா காலேஜ்ல எல்லாம் மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் என்ன வாடப்புடன் கூட வேண்டியதானே? ஏய் மாமாடா, 2 வருஷம் பகக்கா, 2 வருஷம் பக. நான் பைக் ஹார்ன் அடிச்சிட்டுக்காக கென்னி வந்து அடிச்சிட்டாக்கா. அவனை பறி வாங்காம விட மாட்டாக்கா. அது கூட பரவாயில்ல, என் பேரு அர்ஜுன். கேட்க எவ்வளோ அழகா இருக்கு. ஆனா அவன் என்ன தைரியம் தான் என்ன 6th ரேங்க்னு கூப்பிடுவான். அவனை நான் சும்மா விட மாட்டேன்க்கா. அக்கா, இந்த கையால நான் பல்லு கூட வளர்க்க மாட்டேன்க்கா. ஆனா டெய்லியும் பைக்கை கழுவிச்சிட்டாங்கக்கா. ஏய், தண்ணியை ஊத்துடி. அக்கா, இந்த போட்டோ பாருக்கா. இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் இப்படிதான் இருந்தேன். இங்க தண்ணியை தூக்கி தூக்கி இப்படி ஆயிட்டு இப்ப என் ட்ரெஸ்லாம் அவன் தான் போட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் கம்ப்யூட்டர் தொட்டானே தொடி எப்படி கிளிர்கா பாருக்கா. என்னடா இவ்ளோ பெரிய மச்சான்? மச்சான் இல்லக்கா, மறந்து போயிடு கூட நண்ட மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓஹோ, நீ ஏன்க்கா சைலண்டா இருக்க? நாளைக்கு எனக்கு ப்ராஜெக்ட் வர்க் இருக்கு, அது கம்ப்யூட்டர் வேணும். அக்கா,
ரூல்ஸ் மறந்துட்டியா? அது ஃபர்ஸ்ட் ரேங்கர்ஸ் கம்ப்யூட்டர். நீலாம் யூஸ் பண்ண கூடாது. டேய் என்னடா பெரிய ஃபர்ஸ்ட் ரேங்க்? தீரன் டவுன் ஃபெயில் ஆக்கிக்கிட்டு சொன்னா. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணமா? அக்கா யூஸ் பண்ண என்னடா தப்பு? அப்ப கம்ப்யூட்டர் வேணும்ல? ஆமா வேணும். அக்கா வாக்கா, உனக்காக நான் கம்ப்யூட்டர் கேக்குறேன். பயப்படாதக்கா, சும்மா வாக்கா. டேய் எல்லாரும் தள்ளுண்டா. அக்கா நான் போய் எழுப்பிருக்கா. 2 + 3 is 4. நோ 5. ஏய் நில்லு. ஒன்றும் இல்லை மாமா, ஒரு சின்ன டவுட். என்ன 2 + 3 = 4 5 அண்ணா? இல்லை, x = 2ன்னு கொடுத்துருக்காங்க, y = 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க மாமா. மாமா அது ஹைப்பர்போலா. ஓ, அது சர்க்கிள் தானே? இல்ல, சென்டர். ஓஹோ. வாட் இஸ் ஏஇ? மேத்ஸ்ல ஏஇனா என்னன்னு கேட்டேன். நீளத்துக்கும் அகலத்துக்கும் நடுவில் வருது தானே? ஸ்டேட் போர்டா? படிக்கலையா? படிக்காத பொண்ணுங்களா அதுக்கு படிக்கணும். ஒருத்தன் ராத்திரி பகல்னு பார்க்காம நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாரிச்சான்னா நீங்களாம் நோகாம அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் ஹார்ட் ஒர்க்ல ஆற வரைக்கும் ஹாயா இருப்பீங்க. அப்படித்தானே? நில்லு. நேத்து பைக்ல வரும்போது என்னாச்சு? பைக்ல என்ன மாமா? ரொம்ப பச்சை புள்ள மாதிரி நடிக்காத. ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சு. நானும் பிரேக்கை போட்டேன். பைக்கும் லைட்டா ஜம்ப் ஆச்சு. அப்போ நீ என் மேல சாஞ்ச. உன்னோட செஸ்ட் என்னோட முதுகுல பட்டுச்சு. உன் மூச்சு காத்து கூட ரொம்ப சூடா இருந்துச்சு. அது உனக்கும் தெரியும். ஆனா நீ நகரவே இல்லை, அப்படியே இருந்த. உன் ஹார்ட் பீட் வேற ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு. அப்படின்னா நீ ஏதோ ஃபீல் ஆயிருக்க. This is called infatuation. According to Freud's psychology, infatuation is only an attraction between a male and a female and is a state of being completely carried away by unreasoned passion, foolishly extravagant feeling, and unappreciated, often completely unwarranted emotion. ஏதோ நான் மெச்சூர்டா இருக்கனால சரியா போச்சு. இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்க. கிளம்பு. ஏய் நில்லு. சிக்கன் சாப்பிட்டியா? இல்லையே. கையை கொடு. மாமா. டேய் சின்ன பசங்க பார்க்க கூடாது. போங்கடா போய் படிங்கடா. இல்லண்டே எனக்கு தெரிஞ்சுடா. என்னடா? இனிமேல் பால் ரூம்க்கு அக்காவை தனியாக அனுப்பக்கூடாது. என்னம்மா என்னாச்சு? அம்மாச்சி நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேன் அம்மாச்சி. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு அழற கணத்தோட இல்ல அம்மாச்சி, என்ன ஊருக்கே கொண்டு போய் அட பைத்தியக்காரி. என்னாச்சு? ஊரு. ஏய் மகா, என்னம்மா என்னாச்சு? ஏன் அழற? என்னாச்சு சொல்லு. இங்க சொல்லி தரது ஒண்ணும் புரியல. எல்லாம் இங்கிலீஷ்லயே சொல்லி தர. ஐயோ இதுக்கு அழுவாங்க. நான் பாஸ் பண்ண முடியாது. கவலைப்படாத, அதெல்லாம் படிச்சுக்கலாம். நான் சொல்லி என்னாச்சு? ஏன் மகா அழறா? என்னடா? மாமா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேன் மாமா. அவ்வளவுதானடா? இங்க சொல்லி தரது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பாரு, உன்னை ஊர்ல இருந்து இங்க கூட்டு வரதுக்காக உங்க அப்பா கிட்ட எவ்வளவு சண்டை போட்டேன் தெரியுமா? அழக்கூடாது. ஓகே? இல்ல மாமா நான் ஃபெயில் ஆயிடுவேன். மாமா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம் பாரு. சிக்கன். ஐயோ ஆனாலும் நான் ஊருக்கு போறேன். ஐயோ சிக்கன். மகா ஃபெயில் ஆயிடுவேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல சிக்கன்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மகா
ப்ளீஸ்ரா. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா ஃபெயில் ஆகிறவங்களோட வழி எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் இது வரைக்கும் ஃபெயில் ஆனதே கிடையாது. ஏதோ ஊருக்கு போறேன்னு புலம்பிட்டு இருந்த உன் இஷ்டத்துக்கு வந்து போறதுக்கு எதுனா சத்திரமா? படிக்கலைன்னா யாரா இருந்தாலும் ஃபெயில் ஆக தான் செய்வாங்க. அதுக்காக அழுதா பாஸ் ஆயிடுவியா? ஒரு தடவை படிச்சுதான் பாரு, நான் கூட ஹெல்ப் பண்றேன். அப்படியும் நீ ஃபெயில் ஆயிட்டன்னா நானே உன்னை ஊருக்கு கொண்டு போய் விட்டுறேன். நாமளே ஏற்கனவே ஃபெயில் ஆகிறோம், நம்மள வீட்டில் கொண்டு போய் விடலாம்ல. இதுதான் என் அர்ஜுனா டைம் டேபிள். பேசிக்கலி நான் பிரில்லியன்ட்டுங்கிறதுனால ஒரு நாளைக்கு 1 hour படிச்சேன்னா போதும். நான் 1 hour படிக்கிறேன்னா நீ 5 hours படிக்கணும். ஸோ யோர் டைம் டேபிள் ஈக்குவல்ஸ் டு 5 times of மை டைம் டேபிள். இந்தா இதான் என்னோட புக்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கேளு. ஓகே? கண்டிப்பா ஃபெயில் தான் ஆயிருக்கணும். பாஸ் ஆயிருப்பாங்க. அவன் நினைச்ச மாதிரி ஃபெயிலும் ஆகல, நீ நினைச்ச மாதிரி பாஸும் ஆகல. அப்புறம் என்னதான் ஆச்சு? எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. மகா, நேத்து ஒரு செம்ம காமெடி. என்ன காமெடி மாமா? திடீர்னு என் கனவுல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்ட. எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மகா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மகான்னு புகழ்றாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இட் வாஸ் அன்பிலீவபிள். டே பாலு, ரிசல்ட் வந்துருச்சுடா. யாரா செகண்ட்? நீதான்டா. என்னடா சொல்ற? ஆமாடா. Congratulations. கங்க்ராட்ஸ் மகா. Thank you. Congratulations மகா. Thank you. பாலு, ஏய் ட்ரீட்? நான் எதுக்குடா ட்ரீட் கொடுக்கணும்? செகண்ட் வந்தவங்க தானே ட்ரீட் தரணும், அதான ரூலு. அப்போ சொல்லுங்கடா ஆடுற. Lakshmi, Lakshmi, Lakshmi. Lakshmi is divine, Lakshmi is unique, Lakshmi is great. ரொம்ப நாளாவே இந்த பிளாக்குக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பேரை வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். என் ஆசையை நிறைவேற்றிட்டேன். சாட்சாத் அந்த மகாலட்சுமி இங்க வந்த மாதிரி இருக்குமா? This block belongs to you. This is yours, Mahalakshmi block. Thank you, sir. How is it? Super, sir. Another super is Mr. Balu. ரொம்ப நாளாவே பாலு கையால ஒரு பார்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையும் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. பாலு, நான் சும்மா ஒரு ஜாலிக்கு தான் பார்ட்டி கேட்டேன், அதை நிறைவேற்றிட்டியே. நானா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஏய் தல்றா.
பரவாயில்ல. He likes me. Where is the party? Yes sir, here. Thank you. மாமா லவ் லெட்டர். யாரு அந்த ரோஜா கொடுத்தாளா? எத்தனை தடவை சொன்னாலும் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. உனக்கு இல்ல மாமா, எனக்கு. உனக்கா? யார் கொடுத்தா? அதோ தைரியம் தான் வா. ஏறு. எவ்வளவு லவ் லெட்டர் கொடுத்தாலும் வாங்கிருவியா? அங்கேயே அவளை பலார்னு அறைய வேணா? ஐயோ அப்பா, இவளை பாத்துக்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. நான் என்ன இவளுக்கு வாட்ச்மேனா? இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? மகாலட்சுமி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டாலாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் செல்லக்குட்டிக்காக நான் இன்னைக்கு சிக்கன் செய்ய போறேன். என்ன பெரிய மண்ணாங்கட்டி ஃபர்ஸ்ட்? எவ்வளவு லவ் லெட்டர் கொடுத்திருக்கா? அத பத்தி பேசாம ஃபர்ஸ்ட் வந்தத பத்தி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, யார் வேணாலும் ஃபர்ஸ்ட் வரலாம். ஆனா அதுவா முக்கியம்? கேரக்டர் தான் முக்கியம். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? என்னடா வளர்ற? ஏன்பா மகாலட்சுமி ஃபர்ஸ்ட் வந்துட்டாலாமே? ஷூ. ஆமா, அவளை உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுத்தது யாரு? நான் தானே. அப்ப ஃபர்ஸ்ட் வராம எப்படி இருப்பா? அவ கான்ஃபிடன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் எக்ஸாம் ஒழுங்கா எழுதாம வந்துட்டேன். ஏன் காலேஜ்ல யாரே எக்ஸாம் ஒழுங்கா எழுதியா? அப்புச்சி, உன் பேத்திக்கு ஒருத்த லவ் லெட்டர் கொடுத்திருக்கா. உனக்கு அசிங்கமா இல்ல? படபட. அந்த காலத்துல எனக்கு வராத லவ் லெட்டர். யாருக்குமே எதை பத்தியுமே கவலை இல்ல. எனக்கு மாத்திரம் என்ன? எக்கேடாவது கெட்டு போங்க. எதுக்கு மாமா இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? எனக்கு லவ் லெட்டர் வந்ததுனாலயா இல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்ததுனாலயா? எங்கேயோ எரியற மாதிரி இருக்கு. நீ கோல்ட் குடி மாமா. A plus B whole square. A plus B whole square. A plus B whole square. வேணுமா? வேணுமா? யாரா அது சிக்கன் சாப்பிட்டா மூளை வச்சேன்னு சொன்னது? அது யாரோ மூளை இல்லாதவங்க, நீ விடு. என்னது பாஸ்வேர்டா? பா, என்னடா? என் சிஸ்டம்க்கு யார் பாஸ்வேர்டை மாத்தினது? மகாலட்சுமி. மகாலட்சுமியா? ஆமா. எதுக்கு? டேய், நீ தானடா சொன்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் எடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் கம்ப்யூட்டர்னு. நீ செகண்ட் ரேங்க் வந்திருக்க, சோ ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் மகாலட்சுமிக்கு தானே போகும். மகா. என்ன மாமா? டேய், அவன் கம்ப்யூட்டர் கொஞ்சம் பாஸ்வேர்ட் சொல்லிடுறா. மாமா இப்போது ஏன் கம்ப்யூட்டர்? டேய், பாவண்டா, அவன் பாஸ்வேர்ட் சொல்லிடுறா. பாஸ்வேர்ட்லாம் வெளியே சொல்லக்கூடாது மாமா, சொன்னா தெரிஞ்சிரும். வேணா இந்த லெக் பீஸை சாப்பிட்டு நானே வந்து ஓபன் பண்ணி தரேன். ஒன்னும் தேவையில்லை. சிக்கன் 65 தவிர வாழ்க்கையில வேற நீ என்ன யோசிச்சு போற? நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஒண்ணும் இல்லடா, சிக்கன் 65 நீ ஃபீல் பண்ணாத. ஜி, சிக்கன் 65. டேய், இங்க என்னடா பண்றீங்க? போய் படிக்கடா. மகாலட்சுமி 120 KB. குஸ்னிகா, என்னடி பாஸ்வேர்ட் வச்சிருக்க? மாட்டேங்குது. மறுபடியும் ராங் பாஸ்வேர்டா?
ஃபிகர், மகாலட்சுமி ஃபிகரா? இப்படி ஒரு அழகான பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த பாலுவால எப்படி படிக்க முடியுது? முதல்ல அவன் கண்ணாடியை நல்லா தொடச்சி போட்டு அப்புறம் உன்னை பார்க்க சொல்லு. யப்பா, என்ன ஒரு இடுப்பு! உன் இடுப்பை பார்த்துட்டே ஒரு செமஸ்டர் பூரா கடத்திடலாம் போல இருக்கு. உன் இடுப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கிள்னு ஒன்னே கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. அவ்வளோ ஏன் வானத்து நிலாவை கூட ஒன்றை பார்த்து தான் வரைஞ்சிருப்பாங்க போல. அப்புறம் ஜீரோவை கண்டுபிடிச்சதே உன் எடையை அளந்து பார்க்க தான் நினைக்கிறேன். இப்படி பல ரகசியங்கள் எனக்கு புரிய வச்சிருக்கேன். இப்படிக்கு உன் அன்பு காதல். எல்லாம் இந்த கையாலமா. கதவு தராங்க அத்தை. என்னாச்சுமா? அது வந்து என்னாச்சு சொல்லுமா. அது வந்து இல்ல அது வந்து என்ன? அது வந்து அது இல்ல தலைவலிக்குது அத்தை. ஜண்டு பாங் கொடுங்க. அவ்வளவுதானா? ஜண்டு பாங்கா? This is called infatuation. According to Freud's psychology, infatuation is only an attraction between a male and a female and is a state of being completely carried away by unreasoned passion, foolishly extravagant feeling and unappreciated, often completely unwarranted emotion. ஏதோ நான் மெச்சூரா இருக்கிறதுனால சரியா போச்சு மாமா. இல்லனா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? ஆக்சுவலி இது எனக்கு இல்ல, உனக்கு. That is Mahalakshmi. 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 Damma damma ye mama jaichitale, king of kinga king konga matitale. Ore jumple overtake pannitale, overnight till ohona aitale. Minus minus plus na plusum minus se pudusa kanikku sonnale first vandale. That is Mahalakshmi. 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 நிறுத்துங்கடா. அவரே ஃபீல் பண்ணி கதை சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்னடா அவர் அத்தை பண்ண புகழ்ந்துட்டு இருக்கீங்க? ஜி இந்தாங்க ஜி, புடிங்க குடிங்க. இது உள்ள போனா எல்லாம் வெளியே வந்துடும். ஜி நீங்க ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா? டேய் லூசு பல, அவர் சொல்றதே ஃபிளாஷ்பேக். அதுல அப்புறம் நீ உள்ள புது ஐடியா சொல்லுவ. அதனால தான் நான் சொல்றேங்கறேன்.
சொல்லு ராஜா சொல்லு. ஜி இப்போ நீங்க முதல்ல இருந்து ஃபிளாஷ்பேக் சொல்லுங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி சொல்லுங்க. யாரா அவனை உள்ள விட்டது? குறாத. இந்தாங்க ஜி, புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆத்துங்க. டெண்டுல்கரே சில நேரத்தில் டக் அவுட் ஆகுறது இல்லையா ஜி? நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ரெண்டாவது தடையும் டக் அவுட் ஆனா அதே பயம் தான் எனக்கும். எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் வந்துடணும்னு நேராக KFC போனேன். ஒரு ஃபுல் பக்கெட் சிக்கன் வாங்கினேன். ஒரு லெக் பீஸ் சாப்பிட்டேன். 2 ஐடியா வந்துச்சு. A square, B square, A plus B whole square. यानी कपूना मेला जल सच पार. A square, B square, A minus B whole square. Google num Yahoo मोटी किच पार. दिला निन्नता जैकामा दिला मुल्लता सेंजाने दिला लंगड़िया आनाने अड़ 420 वेला या डे नाइट सेंजाने यड़क मड़काग टेंशन ये तेरा स्पीड ब्रेकर आटन टॉर्चर पन्नरा काउंटिंग इल्लामा कंफ्यूज पन्नरा फुल स्टॉप वेक्कामा बीपी ये तेरा acting tangale sema cheating mudiyalla tissue fighting maralla pakka planning oh yalla denasa ga time table pottata clock mullato thungama sutra cheating fire punch kitta மூள இருந்தா உங்க அக்கா வந்து ரிங்க வெளியில எடுத்து சொல்றா. spider kitta cheating puyala flower kitta cheating sky kerchief kitta ஏய் லூசு, ஏன்டா அரிசியை கீழே கொட்டிக்கிட்டு இருக்க? அட ஏமா வயிற்றுச்சல கொட்டுறீங்க? ராத்திரி ஆனா அங்க பேய் நடமாட்டம் அதிகமா இருக்கு. பொதுவா இருட்டுக்குள்ள தானே பேய் வரும். ஆனா இது கொள்ளிவாய் பிசாசா இருக்கும் போல இருக்க. லைட்டோட வருதுமா? ஆமா, இப்போதான் எனக்கும் புரியுது. அலாம் டைம் எல்லாம் தானா சேஞ்ச் ஆகுது, புக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது, பாத்ரூம் குள்ள போனா டோர் தானா லாக் ஆயிடுது. இந்த சின்ன ஸ்டூபிட் ரிங்க கூட ஓபன் பண்ண முடியல. ஆமாமா, எனக்கு கூட அதே மாதிரியே தான் நடக்குது. டேய் கொஞ்சம் கிட்ட வா. உன் கண்ணு ஏன்டா பேய் மாதிரி செவந்து இருக்கு? ராத்திரி பூரா வீட்டுல பேய் சுத்தினா யார் தான் நிம்மதியா தூங்க முடியும்? ஓஹோ, ஏன் எனக்கு மாத்திரம் பேய்னா பயம் இல்லையா? ஆமாமா, நான் போறேன்பா, நான் போய் நிம்மதியா தூங்குறேன். ஏய் மாப்பு, ஏ ரூம்ல கொஞ்சம் அரிசியை போடியா. மகாலட்சுமி, இதெல்லாம் உனக்கு தான். நல்லா சாப்பிடு. ஐயோ அத்தை, இன்னைக்கு சாட்டர்டே. அச்சுச்சோ, இப்போ என்ன பண்றது? ஹாய், 12 o'clock. சாட்டர்டே போய் சண்டே வந்தாச்சு. So chicken சாப்பிடலாம். Chicken, I'm coming. Good morning, chicken. இங்க யாரோ படிக்கிற ஸ்மெல் வருதே. ஓஹோ, மாமா தான் அந்த கொள்ளிவாய் பேயா? சாரி சிக்கன். ஓ பேயா? நான் கூட மகாலட்சுமி நினைச்சு பயந்துட்டேன். அப்படின்னா உனக்கு தெரியாம அவ டெய்லி நைட்ல படிக்கிறான். அதுவோ பேய் வேஷம் போட்டு. சீட்டிங் காய்டு பெரிய சீட்டிங். வார்னா முருக்கன் லெப்பிஸ மறந்துடாடக்கா. ஏதோ அந்த லெப்பிஸ் டாக்க உனக்கு காப்பாத்திருக்கு. நீ அந்த லெப்பிஸ்க்கு கோயிலே கட்டனால தப்பில்லக்கா. அவன் மெமரி பவர் வரதுக்கு சரஸ்வதி லேக்கியம்லாம் சாப்பிடுறான்டா. ஓ, அப்ப சொந்த பிரெயின் இல்லையா? நான் கூட அவனை ஜீனியஸோன்னு நினைச்சேன். ஆனா ஒரு தக்காளி சட்னியா இருக்காடா. நமக்கு ஆர்டர் பண்ற பட்டு பாக்ஸ. டேய், உங்ககிட்ட படிக்கிற ஐடியா தான் இல்ல. அட்லீஸ்ட் படிக்கிற எப்படி கடிக்கிறோன்ற ஐடியா கூடவா இல்ல? அக்கா, இதுக்கப்புறம் நீ ஒரு
என்னடா சொல்ற? பாலுக்கு வரணும் ஃபீல். ஓ. அப்புச்சி அப்புச்சி பாருங்க அப்புச்சி வெடலா பண்ணி டிஸ்டர்ப் பண்றான்னு. என்ன படிக்க விடாம என்னவோ பண்றா. குழந்தைடா அவ. குழந்தையா அவ எக்ஸ்போஸ் பண்றா. பட பட சுருடு. அப்புச்சி அப்புச்சி மா நான் மேட்ச் ஆட போறேன். அத்தை நான் ஷட்டில் விளையாட போறேன். சண்டையும் சர்ச்சையும் ஓயாது எப்பையும் டைகர் ஸ்பைடர் கிட்ட சிக்கிக்கிச்சு பாரு. முள்ளா முள்ளால எடுத்தாலே தீயா தீயால அணைச்சாலே மிரர் ரிஃப்ளெக்டா கொடுத்தாலே ஒரு டம்ளர் தண்ணீர் சுனாமியாச்சு. அவன் ரூட்டில் ஓடித்தான் பிடிச்சா அரட்டல் இல்லாம அழைக்கா கவிதா. பழுக்கி பழி வாங்கி அம்மாடி ரசிச்சா படுக்கி விழ வச்சு உள்ளாரே குத்துச்சா. நானே யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்க தெரியாம குழப்பத்துல இருக்கேன். ஜி யாரு தான் ஜி ஃபர்ஸ்ட் வந்தா சொல்லுங்க ஜி. ஏன் லேட்டு? இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வருதுல மாமா, அதான் பாட்டி கால தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். லாஸ்ட் டைம் நான் பிளெஸிங்ஸ் வாங்கினதுனால தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அதான் ஒரு சின்ன சென்டிமெண்ட். சரி உட்காரு. ஒருவேளை பாட்டி காலுக்கு அவ்வளோ பவர் இருக்குமோ? எதுக்கு ரிஸ்க்? போயிட்டு வந்துரும். ஏய் கொஞ்சம் பைக்க புடி. சீக்கிரம் புடிய. ஒரு நிமிஷம் புடி, நான் இதை வந்துடுறேன். புடி புடி புடி. இதோ கண்ணே நல்லா இருக்கியா? டேய் அந்த லக்கேஜ் எடுத்துட்டு வா. மாமா வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க பாரு? ஃபைன் மாமா. காஃபி சாப்பிடுங்க. குடுமா. என்னன்னா திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. நம்ம மகாவுக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி போடலான்னு பார்க்குறேன். மகாலட்சுமிக்கு கல்யாணமா? அதுக்குள்ள என்னென்ன அவசரம்? அது இல்லைம்மா, நல்ல சம்மந்தம் வந்திருக்கு. நல்ல பையன் வேற. மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காரு. வரதட்சணை கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்கம்மா. அந்த மாப்பிள்ளையோட அப்பா எங்கேயோ மகாவை பார்த்துருக்காரு. ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே கல்யாணத்தை முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க சொல்றதா மாமா கரெக்ட். தயவு செஞ்சு லேட் பண்ணிடாதீங்க. டெய்லி இவளை காலேஜ்ல கட்டி காப்பாத்துறதே எனக்கு ஒரு பெரிய வேலையா போச்சு. இவளுக்கு அவ்வளோ லவ் லெட்டர்ஸ். இன்ஃபேக்ட் காலேஜே பின்னாடி தான் சுத்துதுன்னா பாத்துக்கோங்களேன். கல்யாணம் ஆனா இவ அமெரிக்கா போவான்னு தெரியும், இல்லைன்னா இவ எங்க போவான்னு யாருக்கு தெரியும்? சும்மா நிறுத்துடா, தேவையில்லாம பேசிக்கிட்டு. மாப்பிள்ள சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. தாய் இல்லாத பொண்ணு. என் பையன் இவளை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் பொறுங்க, படிப்பு முடியட்டும். அதுக்கப்புறம் நானே நல்ல வரனா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது பொம்பளை பிள்ளை தானே, இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போதத்தை? நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இப்ப சொன்னீங்க பாருங்க, அதுதான் நீங்க சொன்னதுலேயே கரெக்டான வார்த்தை. பொண்ணுங்களாம் அதிகமா படிக்க வைக்கவே கூடாது. அதிகமா படிச்சா அவங்க புருஷங்களுக்கே அவங்களை பிடிக்காம போயிடும். மேபி அவங்கள விட்டுட்டு போக கூட சான்சஸ் இருக்கு. எப்படி நம்ம தாத்தா அப்பச்சியை விட்டு போனாரோ அப்படி. மூடா வாய. உங்க தாத்தா ஒண்ணு என்ன விட்டுட்டு போல, நான் தான் அவரை வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கேன். இத்தனை வருஷமா யாரோட உதவியும் எதிர்பார்க்காம தன்னந்தனியா நின்று உங்களை வளர்த்து ஆளாக்கி
ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கேன்டா. அருணா, உன் பையனை கொஞ்சம் நாக்கடைக்கு பேச சொல்லு. சும்மா இருக்க மாட்டியாடா? நான் பொறுப்படுறேம்மா. இருங்கண்ணா, அவர் இப்ப வந்துருவாரு. அவனை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. சரிங்கண்ணா, எதுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்பா. மகா, அந்த பையன் உன்னை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். வர திங்கக்கிழமை உன்னை காலேஜில் வந்து பார்ப்பான். நீ பார்த்துக்கம்மா. ஹேமா, எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்க? எப்படியோ எவனோ ஒருத்தன் உனக்காக பிறந்து கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல வேலையில ஜாயின் பண்ணி கை நிறைய சம்பாரிச்சு உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்புறம் எதுக்கு நீ கஷ்டப்பட்டு படிக்கணும்? நம்ம மகாலட்சுமியை பாரு, நான் சொன்ன மாதிரியே கஷ்டமே படாம கல்யாணம் பண்ணிக்க போறா. நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். இப்படி பொண்ணுங்களாம் படிச்சு டைமை வேஸ்ட் பண்ணாம ஜிம்முக்கு போய் உடம்ப குறைங்கம்மா. அப்புறம் பசங்க நாங்க எதுக்கு இருக்கிறோம்? உங்களை காப்பாத்துறதுக்கு தானே. கவலையை விடுமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். யார்கிட்டயும் சொல்லாத ப்ளீஸ். இந்த தடவை நான் தான் ஃபர்ஸ்ட் வர போறேன். இந்த தடவை மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஏன்னா உனக்கு தான் கல்யாணம் ஆக போதே. என்ன ரிசல்ட் குமாரு? நல்லா இருக்கிற? ரிசல்ட் வந்துருச்சா? வந்துருச்சா? மகாலட்சுமிக்கு என்ன சொல்லு? மகாலட்சுமி 95%. எஸ். அப்ப எனக்கு நீ 96%. எஸ், எனக்கு தெரியும். நான் தான் ஃபர்ஸ்ட் வரேன்னு எனக்கு தெரியும். ஓகே गाइस, இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் வரவங்க தான் ட்ரீட் கொடுக்கணும். சோ யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. என்னோட ட்ரீட். ஜெய் 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 அஜய். This time Ajay comes first. Ajay. சாரி மச்சான், அஜய் தான் ஃபர்ஸ்ட். 97% டா. இது வரைக்கும் ஏங்கற லெட்டர்ல இந்த பிளாக்குக்கு பேர் வைக்க யாருமே இல்லையேன்னு நினைச்ச அந்த வருத்தத்தை நீ போக்கிட்ட. அஜய், you are great. Thank you sir. And this is Ajay block. How is it? Super sir. And Ajay, who is the second party? நம்ம பாலு தான் சார். Oh, பாலுவா? பாலு, where is the party? No need sir, நானே தரேன். செகண்ட் வந்தவங்க தான் எப்பயும் பார்ட்டி தரதா இருந்தா பாவம் உங்க அப்பா சொத்தை வித்தாலும் முடியாது. இனிமே பார்ட்டிலாம் கிடையாது, ஒன்லி ஸ்டடீஸ். ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் வருது. ஃபைனலா யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க பேர் தான் இந்த பிளாக்குக்கு பர்மனண்டா இருக்கும். அது பாலுவா இருக்கலாம், மகாலட்சுமியா இருக்கலாம், அஜயா கூட இருக்கலாம். ஓகே, அப்ப நான் இப்பவே அஜய் பிளாக்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சார். ஓவர் கான்ஃபிடன்ஸ், கீப் இட் அப் அண்ட் டவுன். காம்ப்ரமைஸ். பாருமா, ஃபர்ஸ்ட் ரேங்க் நீ வரணும், இல்லனா நான் வரணும். வேற யாரையும் வர விட கூடாது. ஓகே? மிஷன் நம்பர் 2, அஜயை படிக்க விட கூடாது. மிஷன் நம்பர் 1, என் மேரேஜ் ஸ்டாப் பண்ணனும். அப்ப எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. தட் இஸ் மகாலட்சுமி, நீ சொல்ல கூடாது. கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட் நீ கேட்கவே கூடாது. மாமா, நான் எம்பெடட் சிஸ்டம்ல வீக். எனக்கு தெரியும், நான் ஹெல்ப் பண்றேன். வர்ச்சுவல் ரியாலிட்டில நீ வீக் மாமா. எனக்கு தெரியும், நீ ஹெல்ப் பண்ணுவேன். ஏய், நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து பேசாம போயிட்டா? யார் ஃபர்ஸ்ட் வந்து பேசுறது? ஓகே, டாஸ் போட்டு பாத்துருவோம். ஹெட்ஸ் விழுந்தா நீ ஃபர்ஸ்ட் வந்து பேசணும். டெயில் விழுந்தா நான் ஃபர்ஸ்ட் வந்து பேசுவேன். முடியாது. ஹெட்ஸ் விழுந்தா நீ, டெயில்ஸ் விழுந்தா நான். நோ வே. அப்போ என்னாலயும் முடியாது. ஐடியா. யாருக்கு ஹெட்ஸ் அண்ட் டெயில்ஸ் பார்க்கிறதுக்கு இப்போ ஒரு தடவை டாஸ் போட்டு பாத்துறலாம். ஓகே, ஹெட்ஸ் விழுந்தா டெயில் உனக்கு, டெயில் விழுந்தா ஹெட்ஸ் எனக்கு. என்னை தாராட்ட வருவாளா? மச்சான் வந்துட்டான்டா, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். எக்ஸ்கியூஸ் மீ. மகாலட்சுமியா நேத்து நைட்டு 2 மணி வரைக்கும் என் கூட தான் பப்ல இருந்தா. என்னமா குடிக்கிறா? செவனப்பா. ஒரே அப்பு காக்டெயில் டா. ஆல் சர்க்கே அண்டால ஊத்தி அள்ளி அள்ளி குடிப்பாங்களா அதுவா? எஸ், யூ ஆர் கரெக்ட். என்ன நேத்து நைட்டு கொஞ்சம் ஓவர் அடிச்சிட்டா. அதான் சாண்டியை ட்ராப் பண்ண சொன்னேன். பட் அவன் எங்க ட்ராப் பண்ணான்னு எனக்கு தெரியாது. சாண்டி இன் செகண்ட் ஃப்ளோர். என்ன இந்த குட்டி மட்டும் தனியாக போகிறா? எவனு சிக்கலை போல இருக்கு. இவனுங்களாம் கிளாஸுக்கே போக மாட்டானுங்களா? மொத்தமாக இங்கே இருக்கானுங்க. ஹலோ, சொல்லு. எங்கடா அழுத்துட்டு போகிறேன்? இந்த குடி. என்னையா அது காஞ்ச கொத்தமல்லி மாதிரி இருக்கு? தெரியாத மாதிரி கேட்குற? தெரியாம தான் ஏன் கேட்குறேன். என்னது இது? கஞ்சா. கஞ்சாவா? அப்போ மகாலட்சுமி அனுப்புறான் இல்லையா நீ? கஞ்சாலாம் அடிப்பாளா? பொருளை பார்த்தாச்சு இங்கே.
என்ன அண்ணி எனக்கு அத்தை பை மாதிரி இருக்கு. மகாலட்சுமி வேணுமாடா? முழுசா வேணும். நீங்க கேளுடா, கேளு. நான் யாருன்னு கேளுடா. அதான் கேட்டேனே. என்ன ஏன்டா கேட்ட? இந்த குப்பை தொட்டிட்ட கேளுடா, இந்த இலையிட்ட கேளுடா, இந்த செங்கல் கிட்ட கேளுடா, இந்த காலேஜ்ல யார்கிட்ட வேணா கேளுடா. ஏண்டா என்கிட்ட கேட்ட? நீங்க தானே விரிச்சு போட்டு குறுக்க வந்தீங்க. தோனிடா. என்னது தோனியா? ஏன்டா தோனியா இருக்க கூடாதாடா? இருக்கலாமா? ஆண்டனிடா. என்ன உடனே பேரை மாத்திட்டீங்க? ஏய் பேரை மாத்துவேன்டா, ஆனா என் ஆளை மாத்த மாட்டேன்டா. ஏன்னா மகாலட்சுமி என் ஆளுடா. இல்ல மகாலட்சுமி என் உயிரிடா. ஐயோ மகாலட்சுமி நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்டா. மகாலட்சுமி யாரால எங்கிருந்து பிரிக்க முடியாதுடா. மகாலட்சுமி மகாலட்சுமி I love you. I love you மகாலட்சுமி. டேய் விடுடா என்ன மகாலட்சுமி. மகாலட்சுமி பத்தி நான் சொல்றேன். என்னப்பா மகாலட்சுமி தண்ணி அடிப்பான்னு சொன்னாங்களா? கஞ்சா அடிப்பான்னு சொன்னாங்களா? யாரு? நம்பவே நம்பாத. She is a very very good girl. ஐயோ போச்சுடா. ஐயோ என்ன 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 காலு நமஸ்காரம் அதெல்லாம் முடிச்ச பிறகு பண்ணிக்கலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதோ கட்டியிருக்கேன் இந்த பிளாக், இதுக்கு கூட மகாலட்சுமி பிளாக் அப்படின்னு பேர் வைக்கிறதா இருக்கும். அவளுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. என்னடா இப்படி ஒளறி கொட்டுறா? ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடி கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வந்த அவளுக்கு ஜோசப்ங்கிற பையனோட இருந்த லவ் ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஆண்டனி நாங்க ஆண்டனியோ ஜோசப்போ பேரு வேறையா இருந்தாலும் மதம் ஒண்ணுதானப்பா. அதுதானே. சின்ன பொண்ணு தானே, மனசு ஒடிஞ்சு தாங்க முடியாம ராத்திரி தூங்க முடியாம அளவுக்கு அதிகமா கஞ்சா, அதுக்கு மேல ட்ரிங்க்ஸ், அளவில்லாத அளவுக்கு பப்புன்னு போய் அவ லைஃபே ஒரு மாதிரி போய் உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட படமும் இருக்கும் போல இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் அவளுக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் கிடையவே கிடையாது. She is a very good girl and ரொம்ப தங்கமான பொண்ணு. ஏகிட்டே இருக்குதுப்பா. All the best. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பொன்னிருக்கு வட்டமிடும் பாட்டிற்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. அஜய், I love you. ஏய் உன் ஐ லவ் யூ மட்டும் தானே சொல்ல சொன்னேன். எதுக்கு கிஸ் கொடுத்த? ஐ லவ் யூ சொன்னா ஒரு மாசம் தான் டிஸ்டர்ப் ஆவான். கிஸ் கொடுத்துருக்கேன்ல, ஹோல் செமஸ்டரும் டிஸ்டர்ப் ஆயிடுவான். சரி வா. கண்ணும் கண்ணும் பிளஸ் இனிமே இல்ல மைனஸ், ரெண்டும் மைனஸ் சேர்ந்தா தானே ஈக்குவேஷன். எக்ஸும் ஒய்யும் மிக்ஸ் ஆகி இன்ட்டு போல கிராஸ் ஆகி லிங்கான சிங்கான தானே இன்ஃபாக்சுவேஷன். என்ன இதெல்லாம்?
infatuation, Mama. நாம தான் matured ஆச்சே. இப்போ that is Maha. Ajay first. நானா first. DNA ஒவ்வரை படுத்து உன் போட்டோ தான் தெரிகிறதே. நியூட்ரான் எலக்ட்ரான் உன் கண்கள் நியூட்ரல் ஆச்சே என் இதயம் சென்டிகிரேடும் தூளாகும் முத்த வெப்பத்தில் ஃபாரன்ஹீட்டும் பாழாகும் காதல் உஷ்ணத்தில். ஐயோ மழை பெய்யுது, துணி காய போட்டு போய் எடுத்துட்டு நான் வந்துடுறேன். பாத்துக்கிறேன், நான் எடுத்துட்டு வரேன். என்னம்மா நீங்க சொன்னா போங்க கேட்கவே அத்தை. மாட்டேங்கிறேன். Gravitation பெண்ணோக்கி வீழ்ந்தாலோதான் infatuation. போக போக புரியலையே, ஆனால் மனம் இதை வெறுக்கலையே. டார்வின் சொன்னது எல்லாம் ஒன் பை ஒன் நடக்கிறதே. சொல்லும் ஹாய் பாயின் ஃபீலிங் வருகிறதா, அதையும் தாண்டி ஏதேதோ ஈர்ப்பில் வருகிறதா. முதல் ஸ்பரிசம் புதிராகும், மறு ஸ்பரிசம் பதிலாகும். நம்பரை ஒன்னாக்கும் கால்குலேஷன், ஹார்மோன்கள் ஒன்னாக்குமே இன்ஃபாக்சுவேஷன். மகாலட்சுமி, என்ன ட்ரெஸ் இது? இப்படியாவா போற? அவ சின்ன குழந்தை அம்மாச்சி, சின்ன குழந்தை. இனிமையில மைனஸே, ரெண்டும் மைனஸ் சேர்ந்தா தானே ஈக்குவேஷன். எக்ஸும் ஒய்யும் மிக்ஸ் ஆகி இன்ட்டு போல கிராஸ் ஆகி லிங்க் ஆகி சிங்க் ஆன தானே இன்ஃபாக்சுவேஷன். ஏன் என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி எங்களை பாக்குறீங்க? ஃபீஸ் போனா பல்ப் மாட்டலாம், நீங்க மாட்டலாமா? இது ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் நடக்கிறது சகஜம். According to Freud psychology. According to Freud psychology, infatuation is only an attraction between எமோஷன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டுமா தெரியும்? ஊருக்கே தெரியும். அத்தனை வாட்டி கேட்டாச்சு. சரி சரி, இதெல்லாம் பேசிட்டு இருக்க எங்களுக்கு டைம் இல்ல. நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. வாமா நான் போய் படிக்கலாம். எஸ்கியூஸ் மீ, திரும்ப பீஸ் போவோம், யூஸ் பண்ணிக்க. குட்ரா பிரிச்சா. ஆல் தி பெஸ்ட். டேய் டேய் என்னடா நீ மா, இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல கம்பைன்ட் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. நல்ல அப்பா. போங்க போங்க.
ஹலோ மாப்பிள்ள, உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து வச்சுருக்கேன். ஆமாம், உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். சரி, நேரில் வாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மாமா, நான் ஃபர்ஸ்ட் வந்தா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னா நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். ஜி, மகாலட்சுமி உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னு சொன்னாங்க? பொண்ணுங்க என்ன பெருசாக சொல்லிட போகிறாங்க? சாரி மாமா, பாய் மாமான்னு தான் சொல்லுவாங்க. டேய், அடிச்சே விடுவேன். ஜி, ஃபர்ஸ்ட் யார் வந்தா அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. This is not a ordinary thing. This is very, very special thing. And this is Balu Mahendra Block. Balu, please come. Congrats. Give him a big hand. அக்கா, பாலு ஃபர்ஸ்ட் வந்தா அவகிட்ட என்னக்கா சொல்லணும்னு சொன்னீங்க? நான் நல்லா இருக்கேனா? அக்கா, பாலு இஸ் அவர் எனிமி. அவர்கிட்ட என்னக்கா சொல்ல போற? ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அப்படியா? அப்போ அப்புறமா சொல்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்தாலும் பார்ட்டிலாம் கொடுக்க மாட்டீங்களே, இன்னைக்கு என்ன புதுசா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்றேன். Till then small suspense, okay? என்ன மகாலட்சுமி, நீ ஃபர்ஸ்ட் வரலையா? அதான் மாமா வந்துட்டாரு. ஓ, அப்ப பாலு வந்தா நீ வந்த மாதிரியா? ஓகே ஓகே. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இன்ஃபாக்சுவேஷனா? தேங்க்ஸ் டா. கலக்கிட்ட மச்சான். தேங்க்ஸ் மச்சான். எப்படியோ நீயும் மகன் சேர்ந்து அஜய்க்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்ட. கிரேட் மச்சான். ஏய், கங்க்ராட்ஸ்டா. வாட்? டாம் இட். ஏன்டா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏய், விடுறா. நான் என்னடா தப்பா சொன்னேன்? அக்கா, பாலு ஸ்ட்ரா எடுத்துட்டு மேல மாடிக்கு வர சொன்னாரு. ஓ, ஓகே ஓகே, ஸ்ட்ராவா? நான் கொண்டு போறேன், நோ ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் ஏன்டா ஃபீல் பண்ற? லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதெல்லாம் சகஜம். ரொம்ப ஃபீல் பண்ணாம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு மட்டும் யோசி. ஓகே? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல உனக்கு? அஜய். ஓ. யா ஓகே. யூ டேக் கேர். பை. எப்படி மாமா, நான் கொடுத்தது பெரிய ஷாக்ல? ஆமா, கண்டிப்பா ஷாக் ஆயிருப்பான். செகண்ட் வரதுக்கு பார்ட்டி கொடுக்கணும் எங்க அப்பா மொத்த சொத்தை வித்தால முடியாதுன்னு சொன்னால இப்போ என்ன பண்றான்னு பாப்போம். என்ன இருந்தாலும் அஜய் கிரேட் மாமா. நாம இவ்ளோ பிளான் பண்ணியும் அவன் உன்னை விட 2% தான் மாமா கம்மியா வாங்கியிருக்கான். நல்ல வேளை நாம இப்படி ஒரு பிளான் பண்ணோம், இல்லனா அவன் ஃபர்ஸ்டே வந்தாலும் வந்திருப்பான் மாமா. அப்போ நம்ம பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்றியா மகாலட்சுமி? அப்போ அவனை நீ லவ் பண்ற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணனா அவன் தான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்திருப்பான்னு சொல்ல வர, ரைட்? கண்டிப்பா மாமா. அவன் சரியான படிப்பு பேய், எப்ப பார்த்தாலும் படிச்சிட்டே தான் இருப்பான். சோ எப்படி பார்த்தாலும் அஜய் கிரேட் தான் இல்ல மகாலட்சுமி? ஆமா மாமா, நோ டவுட். ஹி இஸ் ஆக்சுவலி கிரேட். அப்போ நான் சொல்லு, அஜய் தான் கிரேட்னா அப்போ நான் நீயும் கிரேட் தான் மாமா. ஒரு क्वेश्चनக்கு ரெண்டு ஆன்சர் இருக்க முடியாது மகாலட்சுமி. அஜய் கிரேட்டா இல்ல நான் கிரேட்டா? நீதான் மாமா கிரேட். அந்த கேப் எதுக்கு? ஓ, யோசிச்சாதான் நான் கிரேட்னு உனக்கு தெரியுதா? அப்படிலாம் இல்ல மாமா. நான் கம்பல் பண்ணதுனால தான் சொன்னியா மகாலட்சுமி? நான் கூப்பிடுறேன் அங்கிள். கீழ எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க மாமா. வா போய் கேக் கட் பண்ணலாம். இப்போ எதுக்கு நமக்குள்ள சண்டை? வா மாமா போலாம். அப்போ நான் சண்டை போடுறேன்றதுனால தான் நீ ஒத்துக்கற. சோ அஜய் இஸ் கிரேட். நான் ஃபர்ஸ்ட் வந்தா ஏதோ சொல்றேன்னு சொன்னியே, அது இதான் இல்ல? இல்ல மாமா. மாமா 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 ப்ளீஸ் நில்லு மாமா. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. மாமா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின சந்தோஷம் கூட எனக்கு இல்ல. மாமா ப்ளீஸ். எவ்வளோ எனக்கு பிச்சை போட்ட மாதிரி இருக்குடி. மாமா எங்கடா போன இவ்வளவு நேரம்? கேளு மாமா. ஃபர்ஸ்ட் கேக்க கட் பண்ணி பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றா. ஏய், பார்ட்டில ஒண்ணு இல்ல, எல்லாரும் கிளம்ப சொல்றா. மாமா என்ன பார்த்தா இப்படி இருக்கு உனக்கு? அஜய் கிரேட்ங்கற? அவன் எப்படி கிரேட் ஆவான்? மாமா மாமா உனக்கு எப்படி அப்படி ஒரு தாட் வந்துச்சு? மாமா மாமா இங்க பாரு, டிஸ்டர்ப் பண்ணா டிஸ்டர்ப் ஆறவன் எப்படி கிரேட் ஆவான்?
உண்மையிலேயே படிப்பு மேல அக்கறை இருக்கிறோம் யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் டிஸ்டர்ப் ஆக மாட்டான். ஏன் இன்ஃபாக்சுவேஷன் பேர்ல நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணல? நான் டிஸ்டர்ப் பண்ணனா? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணேனா மாமா? ஆமா, நீ அஜய் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணல. அது ரெண்டும் ஒண்ணா மாமா? ஆமா, ஒண்ணுதான். ஒண்ணுதானா? இப்போ சொல்றேன் மாமா, உன்னை விட அஜய் தான் கிரேட். ஏய், அவுட். ஜஸ்ட் கெட் அவுட். வெள்ள போடி. சாப்பிடுறது எங்க வீட்ல, புகழ்றது அவனையா? என்ன சொன்ன இப்போ? சாப்பிடுறது எங்க வீட்ல, புகழ்றது அவனையான்னு கேட்டேன். டேய் பாலு, என்னடா பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? பார்ப்பா இவள. எங்கயோ வில்லேஜ்ல ஒண்ணுமே தெரியாம இருந்தவள கூட்டு வந்து தங்க வச்சு சாப்பாடு போட்டு ஃபீஸ் கட்டி படிப்பு சொல்லி கொடுத்தா எவனையோ கிரேட்ங்கறா. அஜய் கிரேட்டாமே. அஜய் யாருக்கு சாப்பாடு போட்டது? எங்க அப்பா மட்டும் ஹெல்ப் பண்ணலனா மாமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்படி இருந்திருக்க முடியாது. அத நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. டேய் மகா, அவன் தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கானா, நீயும் மாமா கம் ஆன் டேய். என்னப்பா இதெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது ஏன்பா இப்படி சண்டை போடுறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. என்னாச்சு? பாத்தீங்களாமா இப்படி பேசுறான்னு? இதெல்லாம் அவங்க கொடுத்ததா. அவங்க போட்ட பிச்சைன்னு சொல்றாமா. எங்க அப்பா மாத்திரம் பாவம் பார்த்து உன்னை கிராமத்துல இருந்து கூட்டு வரல, அங்கேயே சாணி தட்டிட்டு இருந்திருப்பேன். நானாவது பரவாயில்ல, சாணி தட்டிட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ சட்டைய கிழிச்சிட்டு வானத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் ரேங்க்னு தெருவா பைத்தியமா சுத்திருப்பேன். ஆமாண்டி, ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லாம என்னால வாழ முடியாதுதான். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நாங்க இல்லைன்னா உங்க குடும்பமே வாழ முடியாது. ஆமா, நீங்க தான் எனக்கு இருக்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு படிக்க வச்சீங்க. உங்க ஃபேமிலி இல்லாம எங்களால வாழவே முடியாது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு, நான் வேலைக்கு போய் உங்க பணத்தை எல்லாம் செட்டில் பண்றேன், அதுவும் வட்டியோட. போதுமா? உனக்குலாம் எவன்டி வேலை கொடுப்பான்? வேணும்னா கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட வேலை கேளு. போனா போதும் உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன். பழச்சிக்கோ போ. ஓ பரவாயில்ல மாமா, உனக்கு கம்பெனி நடத்துறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லு, அப்போ நான் வந்து ஹெல்ப் பண்றேன். இட்ஸ் a challenge. மோவாயாலே that is மகாலட்சுமின்னு சொல்ல வைக்கிறேன். ஹே போடி. அப்பா என்னடா இதெல்லாம்? வாங்க மாப்பிள்ள, இப்பதான் வரீங்களா? ஏன் இங்க நிக்கிறீங்க? வாங்க உள்ள போய் உட்காரலாம். வாங்க மாப்பிள்ள, நீங்க முதல்ல உள்ள வாங்க. ஏதோ சின்ன பசங்க சண்டை, நம்ம பேசிக்கலாம். இல்ல சுப்பு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. ஏய் நில்றி, அந்த கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்லிட்டு போ. B A L U M A F A பாலு மாமா. அக்கா கிட்ட தனியா பேசணும். ஹாய் அக்கா. ஹாய் அக்கா. Thank you. எல்லாம் எப்படி படிக்கிறீங்க? என்னக்கா நீயும் பாலு மாதிரியே கேக்குற? அக்கா கொஞ்சம் கண்ணை மூடுறீங்களா? ஏன்? சிக்கன். நான் சிக்கன் சாப்பிடுறதை நிறுத்திட்டேன். என்னது, நீ சிக்கன் சாப்பிடுறதை நிறுத்திட்டியா? ஆமா. என்னாச்சுக்கா? பாலு எதுனா சொன்னா சொல்லுக்கா, நான் அப்பலாம் ஜிம்முக்கு போறேன், பாலுவை பஞ்சர் பண்ணிடுறேன். என்னாச்சு சொல்லுக்கா? பாலுக்கும் எனக்கும் சண்டை ஆனது உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் நாங்க பேசிக்கவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸ்னு. நீங்க யாரு? அவங்க என்னோட பாட்டி தான். அப்ப அவர்கிட்ட கேளுங்க. மாமா மாமா, அம்மாச்சி எப்படி இருக்காங்க? அடடே, மகாலட்சுமியா அது? என்ன விஷயமா? எப்ப நீங்க இங்க வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? மாமா, அம்மாச்சி இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. அட, அம்மாச்சியை தூக்கி குப்பையில போடுமா? பணத்தை வட்டியோட திருப்பி தரேன்னு சொன்னீங்களே, எங்க கொண்டு வந்திருக்கீங்களா? அம்மா பெட்டி பை எங்க? ஒண்ணுமே காணோம். ஓஹோ, செக்கா தர போறீங்களோ? மாமா ப்ளீஸ், அவங்க எப்படி இருக்காங்க? நான் என்னமா சொல்றது? நீ கிராமத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உன்னிங்க கூட்டு வந்து படிக்க வச்சேன். ஆனா நீ எல்லாத்துக்கும் வட்டி போட்டு திருப்பி தரேன்னு சொல்லிட்டு போயிட்ட. மகா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா செத்தப்போ நீ கை குழந்தை. உங்க அத்தை தான் உனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க. அதுக்கும் நீ கணக்கு பார்த்து செட்டில் பண்ண போறியா? சொல்லுமா மகாலட்சுமி.
என்ன மன்னிச்சிருங்க மாமா. டேய் மகா, அம்மாச்சி இஸ் ஃபைன், அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஓகே, உன் அழுகையில வட்டி எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன். ஓகேவா? சரி, ஏய் சூப்பர். இப்ப அசலையும் திருப்பி கொடுத்துட்டேன். வா, அம்மாச்சி போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 2000க்கு சேஞ்ச் இருக்குமா? இல்லை தம்பி சார், ஒரு 2000க்கு சேஞ்ச் இருக்குமா? சார் இல்லைங்க. அண்ணா, ஒரு 2000க்கு சேஞ்ச் இருக்குமா? மாப்பிள்ள இல்லப்பா. மாமா எப்போ வந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லை. நான் நம்பிட்டேன் மாப்பிள்ள. எவ்வளவு சில்லறை வேணும்? 100 ரூபாய் மாமா. இந்தாங்க, முதல்ல போய் கட்டுங்க. இந்தாங்க மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள, நம்ம அக்கௌண்ட் செட்டில் பண்ணும்போது கழிச்சுக்கலாம். போங்க. சாரி மாமா. நல்லா தான் இருந்தாங்க அவங்க. கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே மயங்கி ரிப்போர்ட் வாங்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் என்னப்பா பணம் கட்டியாச்சா? கட்டியாச்சுப்பா. காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நாங்க குடிச்சிட்டோம்டா, நீ மகாலட்சுமி போய் குடிச்சிட்டு வந்துருங்க. ஹெட்ஸ். அப்ப நீ தான் ஃபர்ஸ்ட் பேசணும். பட் ஆல்ரெடி நீயே ஃபர்ஸ்ட் பேசிட்டியே மாமா. நீ தான் எனக்கு அந்த சான்ஸே தரலையே. எப்படி இருக்க? இப்போதைக்கு நல்லா இல்லை மாமா. ரிசெஷன் பீரியட்ல அதான் வேலை போயிடுச்சு. வேலையை நம்பி ஃப்ளாட் வாங்கினேன். வேலை போனதுனால இஎம்ஐ கட்ட முடியல. அதுக்கப்புறம் ஊர்ல இருந்த லேண்டை விற்க வேண்டியதா போச்சு. இப்போ அப்பாவே என் கூட தான் இருக்காரு. டோட்டலி சிச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக தான் இருக்கு. ஏன் மாமா அப்படி பார்க்குற? நான் இப்படியெல்லாம் சொன்னாதானே நீ சந்தோஷப்படுவ. எங்க இப்போ நீ என்ன சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம்? போன வருஷம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். சரியாவே போல. 100 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. மணி சேவ் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஆனா இந்த தாடி ஷேவ் பண்ண கூட காசு இல்ல. இதுதான் நான் வச்சிருக்கிற கடைசி சட்டை. இதுக்கப்புறம் குமார் கிட்ட வாங்கி தான் சட்டை போடணும். பாட்டி கூட உடனே சரியில்லை. போதும், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஐ அம் ரியலி ஹாப்பி. ஷூர்? ஹாப்பி? ஐ அம் ஹாப்பி. எவ்வளவு குழந்தைத்தனமா இருந்திருக்கோம்ல. நான் தூங்கும்போது நீ படிப்ப. நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும்போது எனக்கு எவ்வளவு பொறாமையா இருந்துச்சு தெரியுமா? நான் புக் எல்லாம் கிழிச்சு வைப்பேன். ஃபிலிம் மேகசின் குள்ளலாம் டெக்ஸ்ட் புக் வச்சு படிச்சிட்டு இருப்பேன்ல. உன்கிட்டயே தட் இஸ் மகாலட்சுமின்னு சொல்ல வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கேன். என் கம்பெனிலேயே உனக்கு வேலை போட்டு தரேன்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு செம்மையா சிரிப்பா வரும். ஓகே மகாலட்சுமி, இப்போ உண்மையை சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1.5 lakh salary. ECRல ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்கேன். ஓகே மாமா, நீ என்ன பண்ற? நான் உண்மையை சொல்லணும்னா உனக்கே தெரியும்ல, என்னால் எப்பவுமே நம்பர் 1 இல்லாமல் வாழவே முடியாது. லாஸ்ட் இயர் தான் க்ளவுட் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். எப்படியோ 100 எம்ப்ளாயிஸ் மேலே இருக்காங்க. இயர்லி 40 crores turnover. இப்போ கூட புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஆமா, உன் சேலரி எவ்வளோன்னு சொன்னேன்? 1.5 lakhs. 1.5 lakhs-ஆ? என் கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குற லோவஸ்ட் சேலரியே 2 lakhs தான். மகாலட்சுமி, உனக்கு எப்போ ஜாப் வேணா எனக்கு கால் பண்ணு. நானே உனக்கு ஒரு நல்ல வேலையை போட்டு தரேன். நீ கவலைப்படாத. எனக்கு வேலை தேவைன்னா நான் உன்கிட்ட கெஞ்சணும். அப்போ நீ எனக்கு வேலை தருவ. ஏய், நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. எதுக்கு நீ இப்படி பேசுற? நான் முன்னாடி மாதிரிலாம் இல்ல. இப்போ ரொம்ப மாறிட்டேன். உனக்கு எப்படி ப்ரூவ் பண்றது? அஜய் இஸ் கிரேட். ஓகேவா? அஜய் தான் கிரேட்னு ஒத்துக்கிறேன். பாத்தியா, நான் அஜய் இஸ் கிரேட்னு ஒத்துக்கிறேன். ஆனா நீ இப்ப கூட இல்ல மாமா, நீ தான் கிரேட்னு சொல்ல மாட்டேங்க. நீ ஃபர்ஸ்ட் பேசுறத பார்த்து ஏதோ மெச்சூர் ஆயிட்டியோன்னு நினைச்சேன் மாமா. பட் நீ கொஞ்சம் கூட... எனக்கு தெரியும் என் கூட பேசுற அளவுக்கு நீ இன்னும் மெச்சூர்ட் ஆகலன்னு. அதனால நானே ஃபர்ஸ்ட் வந்து உன்கிட்ட பேசினேன். நீ இன்னும் மாறவே இல்லை மாமா. நீயும் தான் இன்னும் மாறவே இல்லை மகாலட்சுமி. டேய், வண்டியில இருந்து லக்கேஜ் எடுத்து. மாமா வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஏய் who's the bloody guy? Without my knowledge எப்படி லக்கேஜ் எடுக்கலாம்? மாமா மாமா மாமா, அவன் பேர் அப்பு.
சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுல கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இங்கேயே இருக்கான். சார் நானும் இந்த ஃபேமிலியோட மெம்பர். ஹே டோட்டல் லைக் தட். நீ ஃபேமிலி மெம்பர் நான் யாரா? ஜஸ்ட் யூ சே ஃபேமிலி எம்ப்ளாய். மாமா நீங்க பிளாக் கலர் பென்ஸ் தானே வச்சிருந்தீங்க, ஒயிட் கலர்ல வந்திருக்கீங்க. பிளாக் கலர் பென்ஸா மாப்ள? இந்தியன் கிளைமேட்டுக்கு ஃபேட் அவுட் ஆயிட கூடாதுல, அதான் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பேசாம ஒயிட்டே வாங்கிருக்கலாமா? மாப்ள பிளாக் கலர் காருக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணலாம். ஒயிட் கலர் காருக்கு எப்படி ஒயிட் கலர் பெயிண்ட் பண்றது? இல்ல இல்ல என்ன இங்க அக்கவுண்டை வளர்த்து வச்சிருக்கு. நீங்க ஞாபகம் மறதியா யார் வண்டியோ எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சேன். எனக்கு ஞாபகம் மறதியா? என்னடா குழந்தை மாதிரி பேசுறீங்கடா குமார். ஐயோ மாமா, என் பேர் குமார் இல்ல சுப்பு. சுப்புன்றது எனக்கு தெரியாதா? நான் உன்னை சின்ன வயசுல குமார் குட்டி செல்லமா கூப்பிடுறேன்டா. நீ உங்க அம்மாவை கேட்டு பாரு. இந்த பா ராபர்ட் ரோமையா 2GB RAM 20GB மெமரி. கூகுளே மறந்தாலும் இந்த ராபர்ட் ரோமையா மறக்க மாட்டான். என்னோட பிளஸ் மெமரி தான். போகலாம் மாப்ள. ஹேங் ஆவேன் பட் ராங் ஆக மாட்டேன். அப்படியே மாமா. மாப்ள யுஎஸ் ரிட்டர்ன் மாமா. இது ஜெயந்தியோட. தெரியுமே, ஜெயந்தியோட புருஷன் தானே. நான் தானடா தாலி எடுத்து கொடுத்தேன். மாமா நீங்க கல்யாணத்துக்கு வரவே இல்ல. அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறந்தவொடனே விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் உங்க நம்பர் இல்லாதனால மிஸ் ஆகி போச்சு. உங்க நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. 99429. வாட்? 99429. ஐயோ இந்த இந்தியன் நம்பர் ஷோட் பண்றதால பெரிய மண்டை வலிங்க. இஃப் யூ டோல்ட் மீ நீங்களே ஷோட் பண்ணி கொடுங்க. ஸ்டோரிட்டியா? அப்புறம் மாப்ள என்ன மாமா? ஒருவேளை கண்ணு தெரியாதோ? ஏங்க கண்ணுல எந்த பிரச்சனை இல்லைங்க, நோட் பண்ணி கொடுங்க. மாப்ள மாமா ஒருவேளை எழுத படிக்க தெரியாதோ? ஏங்க எழுத படிக்க தெரியுங்க, நோட் பண்ணி கொடுங்க. மாப்ள என்ன மாமா? இந்த வீட்டை இப்ப ரெனோவேட் அது பண்ணீங்க. 6 மாசம் ஆச்சு. என்னாச்சு? 6 மாசம்னா ரொம்ப பழசா இருக்கையா. அமெரிக்காவில மந்த்லி ஒன்ஸ் நாங்க வீட்டை செக் பண்ணி போயிட்டே இருப்போம். நோட் பண்ணிட்டீங்களா? கிவ் மீ தட். தேங்க் யூ. கிருஷ்ணா இன்னும் அதே பழைய பேரு. உங்க லுக்க மாத்தாத மாதிரி இன்னும் அந்த பேரை மாத்தாமலே வச்சிருக்கீங்க. நாட் பேட், நாட் பேட். மாப்ள பாத்தீங்களா எங்க மாமாவோட மெமரி பவர? ராபர்ட் ரோமையா 2GB RAM 20GB மெமரி. கூகுளே மறந்தாலும் இந்த ராபர்ட் ரோமையா மறக்க மாட்டான். அவ்வளவு மெமரி இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் ஞாபகம் இருக்கும். ஏன் எனக்கு ஞாபகம் இருக்காது? நீ நம்ம சொல்லுங்க. நம்ம கிருஷ்ணாவோட மகன் தானே? ஐயோ மாமா என் மகன் அவன். ஏய் உனக்கு மகன்னா கிருஷ்ணாவுக்கு மருமக. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. தம்பி நல்லா யோசிச்சு பாரு. சின்ன வயசுல நீங்க தாடியை தடவிக்கிட்டே தான் தெரியுவேன். ஸ்கூலுக்கு போற பொழுது நீங்க சுண்டு வரல புடிச்சுக்கிட்டே தான் வருவேன். டேய் நீ சின்ன வயசா இருக்கும்போதே அவர் அமெரிக்கா போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்பதான் வராரு. உன்ட்ட நான் வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணி அடிக்கடி பேசிட்டு இருக்கேன்னு ஆசை தான். பட் உன் நம்பர் என்கிட்ட இல்லாதனால மிஸ் ஆகி போச்சு. கொஞ்சம் நம்பர் ஷோ பண்ணி கொடுப்பா. நம்பர் தானே, இது சேவ் பண்ணு. ஐயோ சீக்கிரப்பா. லுக்கு மாத்தறாடே. சீக்கிரம் தம்பி. ஐயோ கிரிக்கெட் தம்பி பார்த்துக்கிட்டே இருக்கானே. நம்பர்லாம் கரெக்டா சேவ் பண்ணிடுறீங்க, ஆனா கால் பண்ண தான் மறந்துடுறீங்க. மறக்கலாம் இல்ல சூர்யா, பட் மாமா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். மாமா சூர்யா யாரு? சிங்கம்பட சூர்யா. ஏன்டா பெத்த புள்ளியோட பேரை மறந்துட்டீடா பாவி. என் பேர் சூர்யா இல்ல பாலு. உங்க 2GB RAM 20GB மெமரி டெஸ்ட் பண்ணலாம் தான் என் பேரை லைட்டா மாத்தி சேவ் பண்ணேன். ஏங்க நானும் எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃப்ளைட் பிடிச்சி வந்திருக்கேன். சில்லி பசங்க ஏன் இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க? ஆர்யா சூர்யாட்டு அந்த பக்கம் பாருங்க. இவன் லுக்கு வேற பக்கம் நடிக்குது. அக்கா உனக்கு ஹார்ட் பிரச்சனையாமே, என்னாச்சு? ஏண்டா நான் உடம்பு சரியில்லாம படுத்தாதான் உனக்கு என் ஞாபகம் வருமா? அக்கா ஞாபக சக்தியை பத்தி நீ என்கிட்ட பேசாத. எல்லா நம்பரும் இதுல தான் வச்சிருக்கேன். ஆனா உன் நம்பர் இங்க வச்சிருக்கேன். இல்ல இங்க வச்சிருக்கேன். அக்கா இந்த உடம்பை கொடுத்து பேர் வச்சு உயிர் கொடுத்தது மட்டும்தான் அம்மா அப்பா. மற்றபடி என்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, படிக்க வச்சது, பென்ஸ் கார் வாங்கினது, இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறது காரணம் யாரு? நீதானே. மறந்துடுடா. பவானி. நான் பவானி இல்ல. மை நேம் இஸ் அருண். ஆமா அருணா, கொஞ்சம் சக்கரை தூக்கல போட்டு காப்பி கொண்டு வரியா? ஓகே ப்ளீஸ். ஒரு நிமிஷமா. யா ப்ளீஸ். அக்கா நம்ம குடும்பத்துல இதே எல்லாருக்குமே ஸ்ட்ராங். ஆனா உனக்கு ஆட்ல பிரச்சனைனா என்னால நம்ப முடியல. இந்த பாருக்கா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்ல ஷேர் பண்ண முடியாது எந்த விஷயமா இருந்தாலும் தம்பி என்கிட்ட ஷேர் பண்ணு. அது என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணி தம்பி உன்னை குணப்படுத்தணும். என் நன்றி கடனை தீக்கணும். அதுக்காக தான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். சொல்லுக்கா. எங்க அக்காவுக்கு வந்திருக்கிறது சாதாரண ஹார்ட் அட்டாக் கிடையாது. இது அமெரிக்கா லண்டன் போனா கூட கியூர் பண்ண முடியாத போல இருக்கு. மாமா பொதுவாகவே நீங்க பேசினா புரியாது. இப்போ புரியாத மாதிரியே பேசுறீங்க. நீங்க என்ன பேச வரீங்கன்னு எங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்றீங்களா? என்னத்த சொல்றது, எங்க அக்காவுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. என்னது? நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. பாலுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கறது எங்க அக்காவோட கடைசி ஆசை. நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? பசங்க 2 பேருக்கும் சம்மதம்னா எங்களுக்கு சம்மதம். வெரி குட். பாலு, வாட்ஸ் யுவர் ஒபினியன்? மகா, வாட் அபௌட் யூ? அங்கிள் பாலுக். சாரி அங்கிள், எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு.
நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவன் சொல்லிட்டு போறது பார்த்தா எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. அக்காளுக்கு தெரிஞ்சுனா என்னன்னு தெரியலையே. அம்மா இதான் ஸ்வப்னா. ஹாய் ஆண்டி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஸ்வப்னா? டே பாலு, என்னடா அது சொல்லவே இல்ல? ஸ்வப்னா, திஸ் இஸ் ராபர்ட் ராமையா. ஹாய். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் நம்பர். அதான் பேரு ஸ்வப்னான்னு சொல்லிட்டேன்ல. Then no need your number. பாலு அவங்க யாரு? இந்த வீட்லயே ஒருத்தரை மட்டும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல, அது இவதான். ஓ மகாலட்சுமியா? நைஸ் டு மீட் யூ. ஐ அம் மகாலட்சுமி. கம் ஸ்வப்னா, லெட்ஸ் கோ. நீ டொக் டொக்னு பண்றதோட சரி, அவன் குதிரை மாதிரி ஒரு ஃபிகர் கூட்டி போயிட்டு இருக்கா பாத்தியா? By the way, what's your father doing? ஆடிட்டர் அங்கிள். Oh, I see. பாலுவோட டேஸ்ட் சூப்பரா இருக்குல்ல? பாலு டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. பட் அவர் டேஸ்ட் தான் ரொம்ப கேவலமா இருக்கு. பாலு ரொம்ப கோவக்காரனாச்சே, அவனை எப்படி பிடிச்ச? ஐயோ அங்கிள், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பாலு இஸ் கிரேட். இந்த ஒரு வார்த்தையில் அவன் விழுந்திருப்பான். இப்போ பாரு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து உண்மையில எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னா. அப்புறம் அப்பனா சாரி சொப்னா, உன் பர்சனாலிட்டி பற்றி சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீ பயப்படாமல் ஆன்சர் பண்ணணும். ஓகே? உன்னோட ஹைட் 5.7. அப்படின்னா என்னை விட 2 இன்ச் அதிகம். அப்புறம் உன்னுடைய salary 2 lakhs. நமக்கு எவ்வளவுமா? என்னை விட 50,000 அதிகம். பார்ப்பா இந்த பர்சனாலிட்டி 36, 24, 36. இப்படி பிடிச்ச பத்தியா பாயிண்ட் 36, 24, 36. ஒன்று ஃபெயில், 2 மினிமம் பாஸ். படிப்புல சரியான மக்கு. யாரு அவ மக்கா இல்ல நீங்க மக்கா? அமெரிக்கா மானத்தை வாங்கிட்டீங்க. ஓ ஐ காட்ச்ட். ஃபோன் நம்பரா? அப்படி பார்த்தா 4 நம்பர் கம்மியா இருக்கு. அது ஃபோன் நம்பர் இல்ல, மிஸ் இந்தியாவுடைய மெஷர்மெண்ட்ஸ். பெர்ஃபெக்ட் ஃபிகர். ஓ மெஷர்மெண்ட்டா? எப்படி நான் அதிகமாக தான் சொல்லியிருப்பான். நம்மளுக்கு எவ்வளோமா? சாரி, ஐ ஆம் ஃப்ரம் குட் ஃபேமிலி. அப்பா எனக்கு உடனே மாப்பிள்ளை பாருங்க. பாலுவோட ஸ்டைலா, பாலுவோட கியூட்டா, பாலுவோட இன்டெலிஜென்ட்டா, மொத்தத்துல பாலுவோட பெஸ்டா இருக்கணும். என்னம்மா சொல்ல வர? பாலு கியூட்டா இருக்கான், பாலு ஸ்டைலா இருக்கான், பாலு இன்டெலிஜென்ட்டா இருக்கான், மொத்தத்துல பாலு தான் பெஸ்ட். அதானே சொல்ல வரேன். நல்ல பொண்ணுமா. மகா, இந்த ஊர்ல ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு கூட இல்லாம இருந்திருப்பீங்க போல. அவனோட பாய் ஃப்ரெண்ட் இல்லாம இருக்க மாட்டீங்களோ? ஏன் அங்கிள், பாலு கால் இருக்கும்போது எனக்கு ஆள் இருக்க கூடாதா? தட்ஸ் கரெக்ட். வேலிட் பாயிண்ட். எவனோ ஒரு பணாதி வரான்னு நாமே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். பணாதி? அவ பேர் பணாதியா? நைஸ் நேம். பணாதி. இஸ் கொரியன்? அங்கிள், மகாலட்சுமி எல்லாம் ஒருத்தன் லவ் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஹே அஜய். ஹாய். Ajay, are you okay? Any problem? No, I am comfortable. ஏமா கார்ல என்னமா ப்ராப்ளம் இருக்கு போது? அது பென்ஸ் கார்ல? No uncle. Actually Ajay height 6.1. அதான் தலை இடிக்குது. 6.1னா மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கறாங்க. அப்படினா பாலு, உன்னை விட 2 இன்ச் உயரம். அஜய் தம்பி, உங்க கார்ல உங்க மண்டை உரசாதா? என்ன அங்கிள் இப்படி கேட்டிட்டீங்க? இந்த ப்ராப்ளம்காகவே ஆடி கம்பெனிட்ட சொல்லி 3 கார் ஸ்பெஷலா டிசைன் பண்ணி வாங்கிருக்காரு. 3 காரா? அப்படினா பாலு, உன்னை விட 2 கார் அதிகம். என்ன அஜய் தம்பி, ஏதாவது கால் டாக்ஸி கம்பெனி வச்சிருக்கீங்களா? அங்கிள், கால் டாக்ஸி கம்பெனியா? ஐடி கம்பெனி வச்சிருக்காரு. இயர்லி 100 crores turnover. 100 கோடியா? அப்படினா பாலுவோட 2 times அதிகம் சொல்லு. என்ன பாலு? மகாலட்சுமி, இப்போ இத பத்திலாம் எதுக்கு பேசிட்டு? இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. Just leave it. பாத்தீங்களா அங்கிள், இவருக்கு யாராவது தன்னை புகழ்ந்து பேசினாலே பிடிக்காது. So simple. அதனால தான் எனக்கு எப்பவுமே அஜய் இஸ் கிரேட். கண்ணு தெரியலடா உனக்கு? அதான் இடிக்கவே இல்லையே, அப்புறம் ஏன் சார் அடிக்கிறீங்க? நல்ல வேளை காருக்கு எதுவும் ஆகல. காருக்கு எதுவும் ஆகலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
மகா இது கார் இல்லை, என் உயிர். இந்த காருக்கு ஏதாவது ஆச்சு என் ஹார்ட்டே நின்று போச்சு. சொல்லு பாலு. டேய், அந்த சிம் கார்டு கம்பெனி ப்ராஜெக்ட் ஓகே பண்ணு. இந்த வருஷம் நம்ம டர்ன் ஓவர் 100 crores கிராஸ் பண்ணணும். மச்சான் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா புது சிஸ்டம்ஸ் வாங்கணும், நிறைய ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நமக்கு பெரிய லாஸ் ஆயிடும்டா. ஒருவேளை சக்சஸ் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்ற? அதுக்கு இல்ல மச்சான், ரொம்ப ரிஸ்க். ஏன்? உனக்கு எதுவும் தெரியாதுன்னு தெரிஞ்சு உன்ன ஒரு பார்ட்னரா வச்சிருக்கேனே, அதை விட பெரிய ரிஸ்காடா அது? ஓ, ரெண்டும் ஒண்ணா மச்சான். சரி ஓகே. டேய், நான் சொல்றது செய்டா. செம்ம ட்விஸ்ட்க்கா. அஜய் என்ட்ரி மிரட்டிட்டீங்க. பாலு ஷாக்கா இருக்கணுமே. அந்த டைம்ல எங்களை கூப்பிட்டுக்கணும். பாலுவை கலாய்ச்சி டென்ஷன் ஆக்கிருப்போம். அக்கா, அப்புறம் எப்படி என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு? ஏனடி ஏனடி காற்றிலே ஆடும் காகிதம் போல தூரமாய் போகவே நேர்ந்தது ஏனடி? காணலாய் தெரிகிற காதலி நானும் உண்மை என்று நம்பியே அருகிலே சென்றது வீணடி. ஏனடி ஏனடி காற்றிலே ஆடும் காகிதம் போல தூரமாய் போகவே நேர்ந்தது ஏனடி? காணலாய் தெரிகிற காதலி நானும் உண்மை என்று நம்பியே அருகிலே சென்றது வீணடி. இருவிழிகள் போதவில்லை, அழுதிட கண்கள் கோடி எனக்கில்லை. கண்ணுக்கு இமையின்ற தூரம், நெஞ்சுக்கு நினைவென்ற தூரம், உடலுக்கு உயிரென்ற தூரம் வானலே. கிளை மேலே இணை சேர்ந்த பூக்கள் புயலாலே ஒன்றெங்கு மண்மேல் வீழ்ந்தாலோ அது மீண்டும் சேரக்கூடும். உன்னோடு நான் வாழ்ந்த நொடிகள் எல்லாம் கண்ணாடி அது போல உடைந்தது. ஒன்றாக நாம் சேர்த்த நினைவு சார், இவர் உங்க வீட்டு மாப்பிள்ள. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய கேட்டேன். முன்னால் தெரிந்ததடி. நினைத்ததெல்லாம் கிடைத்து விட்டால் வழிகளை மனம் தான் உணராதம்மா. கிடைத்ததெல்லாம் பிடித்து விட்டால் விழிகளும் அழுதிட பழகாதம்மா. என் காதல் என் கோபம் தானா, உன் காதல் உன் மௌனம் தானா, தெரியாமல் இருக்கின்றோம் ஏனோ பாரடி. ஒரு வார்த்தை நான் சொன்னால் போதும், மறு வார்த்தை நீ சொன்னால் போதும், எல்லாமே தலைகீழாய் மாறும் பேசடி. ஏனடி ஏனடி காற்றிலே ஆடும் காகிதம் போல தூரமாய் போகவே நேர்ந்தது ஏனடி? காணலாய் தெரிகிற காதலி நானும் உண்மை என்று நம்பியே அருகிலே சென்றது வீணடி. இருவிழிகள் போதவில்லை, அழுதிட கண்கள் கோடி எனக்கில்லை. கண்ணுக்கு இமையின்ற தூரம், That is Mahalakshmi. நினைவின்ற தூரம், உடலுக்கு உயிரின்ற தூரம் வானலே. கிளை மேலே இணை சேர்ந்த பூக்கள் புயலாலே ஒன்றிங்கு மண்மேல் வீழ்ந்தாலோ அது மீண்டும் சேரக்கூடும். இந்த பத்திரிகையில் பாலு மகேந்திரா மகாலட்சுமி பேர்.
ஒன்றா வரணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன். அது வெறும் கனவா போயிடும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சில கனவுகள் அப்படிதாம்மா, கடைசி வரைக்கும் கனவாவே இருந்துட்டு போயிடும். நீயும் அப்பாவை கூட தான் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கலையே. இதுவும் அது போலதாம்மா. இது நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் சுபகாரியம். அது உங்க தாத்தா இல்லாம நடக்கவே கூடாது. இந்த முதல் பத்திரிகை நீங்க 2 பேரும் சேர்ந்து போய் நான் கூப்பிட்டேன்னு சொல்லுவீங்க. என்னால வர முடியாத சூழ்நிலை, அதனாலதான் வரலன்னு உங்க தாத்தா கிட்ட சொல்லிடுங்க. எக்காரணத்துக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. மாப், அந்த லக்கேஜ் எடுத்து என் கார்ல வைங்க. மாப், என் கார்ல வைங்க. மாப், சிரிங்க மாப். ஏன் 500 கிலோமீட்டர் ஆட்டோல போனோம்னா சிரிப்பு வராதா பின்ன? அதான். மாபனா, என் காரை பத்தி கமெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. What the conversation going on here? உங்களை பார்த்தா ஆஃப்டர் மேரேஜ் கப்பல் அடிக்கடி ஆங்கிரி ஆகிற மாதிரி இருக்கு. ஃபன்னி கைஸ். உங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை? எந்த கார்ல போகணும் அதானே? இதுக்கு அமெரிக்கால ஒரு டெக்னிக் இருக்கு. வாட்ஸ் கால்? RRT, ராபர்ட் ரோமையா டெக்னிக். Palu, please come and put your key here. Please come fast here. Correct. Hey, Maka, come on, do the same here. Yeah, இப்போ நான் மிக்ஸ் பண்றேன். உங்க ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்றேன். Hey, family employee. Hey, you are. Come and take one key here. Hey, சொடக்க மேலே. Hey, சொடக்க மேலே சொடக்க போடுது. என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு கொண்டு போய் வைங்கய்யா. 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 Hey, சொடக்க மேலே. டெக்குருக்கு பயலே. போலாம் கிளம்புங்க. டேய் ஃபேமிலி எம்ப்ளாயி, ஏன்டா தம்பி என் கார்ல கூட லக்கேஜ் வச்சா? ராபர்ட் ராமே டெக்னிக்ல உங்க கார் தான் செலக்ட் ஆயிருக்கு. சோ சேட். ஐயோ, பேஷண்ட்க்கு ட்ரீட்மென்ட் கொடுக்க போன டாக்டர் நானே பேஷண்ட் ஆயிட்டேனே. மாப்பு, அவளை டிரைவ் பண்ண சொல்லு. வண்டில நான் ஓட்ட மாட்டேன். மாபனா, என்னாலயும் டிரைவ் பண்ண முடியாது. இதுக்கு போய் ஏன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இவர் சும்மா தானே இருக்காரு. இவரை டிரைவர் வச்சுக்க. டேய் fool, idiot. I'm not the driver. I'm the owner of this Benz car, you know. ஓனர் தானே, வண்டி ஓட்ட வேண்டியது தானே? ஓட்ட தெரியாதுடா. அதுக்கு எதுக்கு கார் வாங்குனீங்க? ஒரு ஆசை ஸ்டேட்டஸ். என்னடா நல்ல வேலை நீங்க கல்யாணம் பண்ண. டேய் என்னடா நான் உன்னை வச்சுக்கிறேன். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அட சீ. ஏப்பா, போறதுக்கு முன்னாடியே இப்படி சண்டை போட்டீங்கன்னா போற பொறுத்து கார் ஆக்சிடென்ட் ஆயிடாதா? இப்போ உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சதுனால தானே. அதெல்லாம் விட்டுருங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க 2 பேரும் வேறு வேறு தோட்டத்தில் புதுசா பூத்த பூக்கள். நியூ ஸ்டேஞ்சஸ். Come close. Come close. You look at him. You look at her. Look at her. This is your first meeting. உன் பேரு பாலு இல்ல சாருக். சாருக்கா. ஓ, you are laughing. ஐடியா உனக்கு பிடிக்கலையா? ஐடியா ஓகே. ஆனா ஷாருக்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஓகே. இந்த நிமிஷத்துல உன் பேர் மகா இல்ல காஜோல். நீ எப்ப சிரிக்கிற? இல்ல, காஜோல்னோனே கன்வின்ஸ் ஆக கஷ்டமா இருக்கு. ஐயோ, பேரை மாத்தினா சண்டை போட மாட்டீங்கன்னு பார்த்தா பேர் வைக்கிறப்பதே சண்டை பிடிக்கலப்பா. 3 hours நீ ட்ரை பண்ணு. 3 hours நீ ட்ரை பண்ணு. ஏ காரை பத்திரமா பாத்துக்கப்பா. காதல் வந்ததும் கண்ணீர் நுழையும். காதலை யாருக்கும் சொல்வதில்லை. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா. நான் வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங் தேடி போவேன் போனா ஹலோ பாலு, காருக்கு என்ன நல்லா தான் இருக்கு. ஏதோ என் உடம்புல இருந்து ஒரு உறுப்பை பிடிக்கி வீசி எறிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் பா. அப்படியா? ஆமா, மகாவனா கேட்டா
போகும்போது போர் அடிச்சுனா எஃப்எம் போட்டுங்க. உங்க ஜர்னி ஜாலியா இருக்கட்டும். அதான் அங்கிள் கேட்டுட்டு இருக்கோம். சவுண்ட் சும்மா அதிருது. அதிருதா? ஏய் எனக்கு ஒண்ணுமே கேட்கலையே. இங்க பதறுதியா? அது நீங்க கொஞ்சம் தூரத்துல இருக்கீங்களே, அதனால தான் கேட்க மாட்டேங்குது. You are right. I missed you. Sorry. கார்ல இருக்கிறது இன்ஜின் இல்ல, என் நெஞ்சு. ஆக்சிலேட்டர்ல காலை வச்சு மிதிச்சா காருக்கு காயமாயிருமேன்ற சென்சிட்டிவிட்டினால நான் டிரைவிங்கே கத்துக்காம இருந்தேன். பாத்துக்கப்பா, பாத்து பத்திரம். நான் பாத்துக்கிறேன். ஹாப்பி ஜர்னி டு மை கார். ஏய், காரை கொஞ்சம் நிறுத்து. எதுக்கு? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? சூச்சு போயிட்டு வந்துடுறேன். ஏன் வண்டி எடுத்த? இப்படி வண்டி நிறுத்த போறியா இல்லையா? நான்டா பாலு, எல்லாம் ஸ்மூத்தா போதா? ஸ்மூத்தா தான் போகணும்னு நினைக்கிறேன், ஆனா இவன் விட்ட மாட்டேங்கிறாளே. பாத்துப்பா, உங்க சண்டையில காரை எங்கேயாவது கொண்டு விட்டுற போறீங்க, அப்புறம் ஒண்ணுக்கும் ஆகாம போக போகுது. ஒண்ணுக்கும் ஆகாமலாம் போகல, ஒண்ணுக்கும் போகாம தான் போகுது. போன நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றோமோ? பாட்டில வேற தூக்கி போட்டேனே. சதிகாரி நிறுத்தணுமா? தட் இஸ் மகாலட்சுமின்னு சொல்லு, நிறுத்துறேன். நீ நிறுத்தவே வேணாம், உன்னை எப்படி நிறுத்த வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஹலோ. ஏ ஷாருக். சொல்லுங்க. கேரக்டராவே மாட்டீங்களப்பா. வெரி குட். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். தேங்க் யூ. ஷாருக், காஜோல், வெரி குட் பே. ஜென்னியல் எப்படி இருக்கு? யா ஃபைன், பட் கால் தான் ரொம்ப வலிக்குது. கால் வலிக்குதா? கார் போறப்ப கால் எப்படி வலிக்கும்? ஒருவேளை கால் வலிக்கக்கூடிய அளவுக்கு ஆக்சிலேட்டர் அழுத்தி மிதிச்சிட்டீங்களோ? ஒன்னும் புரியலையே ஷாருக். புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க உடனே ஒரு விஷயம் பண்ணணும். டெல் மீ. யா, இமிடியேட்டா நான் பண்றேன். உடனே ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி பக்கத்துல ஏதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஓ காட், காஜலுக்கு என்னாச்சு? டெல் மீ ஷாருக். ஷாருக், எனக்கு ஒன்றும் ஆகல, பட் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. நான் தான் சொல்றேன்ல, சீக்கிரம். டெல் மீ கிளியர்லி. யா, உடனே போங்க. டாக்ஸி. வந்துட்டேன் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன். இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்றேன் பதட்டப்படாதீங்க. அங்க
அங்க எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்குன்னு கேட்டு உள்ள போங்க. எமர்ஜென்சி வாடா? அது எங்க இருக்கு? ஃபாஸ்டா போங்க, ஃபாஸ்டா போங்க. ஏய், நான் ஆம்புலன்ஸ் ஓட வேகமா போயிட்டு இருக்கேன். ஓ, அங்க இருக்கு. எமர்ஜென்சி, எமர்ஜென்சி. இதா ரூம். நான் எமர்ஜென்சி வார்டுக்கு வந்துட்டேன். அங்க ஏதாவது காலி பெட் இருக்கா? இந்த இருக்கு. அதுல முதல்ல உட்காருங்க. பேஷண்ட் பெட்ல இன்னும் எதுக்கு உட்கார சொல்றாங்க? எஸ், நான் உட்கார்ந்துட்டேன். டாக்டரை உடனே கூப்பிடுங்க. டாக்டர், டாக்டர், டாக்டர். என்ன 3 முறை டாக்டர் கூப்பிட்டா 3 டாக்டர் வந்து நிக்கிறீங்க? ஏமா டாக்டர் வந்தாச்சு, நர்ஸ் கூப்பிடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இப்போ நான் உங்ககிட்ட 2 முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லு. நம்பர் 1 உங்களுக்கு, நம்பர் 2 டாக்டர்ஸ்க்கு. எப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, நான் அப்படியே டாக்டர்ஸ்ட்ட ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். அது இல்ல, நம்பர் 1 உங்ககிட்ட சொல்லிட்டா நம்பர் 2 உங்களால கேட்க முடியாது. அப்ப நம்பர் 2 முதல்ல சொல்லு. கொஞ்சம் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டப்பா. டாக்டர்ஸ். எஸ் சார். இப்போ எங்க அங்கிளுக்கு ஹார்ட் அட்டாக் வர போகுது. அவருக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஏன்னா அவர் உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவர் நல்லா தானே சார் இருக்காரு? யோ, நீங்க வரியா? சின்ன பையன் இப்படி தான் வேண்ட அடிக்கடி விளையாடுவான். ஏப்பா ஃபர்ஸ்ட் விஷயத்தை பட்டக்குன்னு சொல்லு. உங்க காரு நொறுங்கி போச்சு. ஷாருக், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லு. தாத்தா கிட்ட மட்டும் பாலு மாதிரி நடிக்கணும், முடியுமா? அவ்வளவுதானே? காஜோல், நீயும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? தாத்தா கிட்ட மகாலட்சுமி மாதிரி நடிக்கணும், அதானே? தட் இஸ் காஜோல். இந்த ஊருக்கு ரோடு போட்டது நானு, பள்ளிக்கூடம் கட்டினது நானு, ஆஸ்பத்திரி கட்டினது நானு. அதையெல்லாம் மறந்துட்டு அவன் அம்பானி கிரேட்டுங்கிற. இல்லைங்கய்யா, நீங்க தான் கிரேட். ஓ, நான் அடிச்சதுனால ஒத்துக்கிறியா? இதுக்கு எதுக்கே சண்டை? நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல. அப்ப நான் சண்டை போட்டதுனால தான் நீ ஒத்துக்கிற. சேம் ஜீன்ஸ். பாருங்கய்யா, இந்த வருஷ திருவிழாவுக்கு சல்லி காசு நான் கொடுக்க மாட்டேன். அவன் அம்பானி கிரேட், அவங்கிட்ட வாங்கிங்க. வருஷம் திருவிழா நீங்க தான் சிறப்பா கொண்டாடுங்க. திடீர்னு நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்கய்யா? இந்த ஊர்லயே இல்ல இந்த ஜில்லாவிலேயே நீங்க தான் பெரியவர். நீங்க போய் இப்படி சொல்லலாம். பெரியவர்னா வயசாயிடுச்சா? எனக்கு மீச நரச வயசாயிடுச்சுன்னு சொல்றதா? இல்ல அப்படியெல்லாம் இல்லையா, விட்டுருங்கய்யா. உங்களை நம்பி ஆட்டோக்காரங்க எல்லாம் ஆட்டோல வர சொல்லிட்டேன். ஆட்டோல 10 லாரில வர சொல்றதானே? ஐயா, இப்ப நீ எவன கிரேட்னு சொல்ல போற? பேரம்பேத்தி வந்திருக்காங்க. யாரோட பேரம்பேத்தி? உங்க பையனோட பையனும் பொண்ணோட பொண்ணும். தாத்தா, தாத்தா இருங்க தாத்தா, ப்ளீஸ். தாத்தா, தாத்தா, கதவு திறங்க தாத்தா. ஒரு நிமிஷம் நாங்க சொல்றது கேளுங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. எங்க கூட பேசுங்க தாத்தா. எனக்கு யாரும் இல்ல, யாரையும் தெரியாது. தயவு செஞ்சு போயிடுங்க. டேய், அவங்கள போ சொல்றா. தாத்தா, என் பேர் கூட பாலு மகேந்திரா தாத்தா. உங்க பேரு தான்? ஆமா தாத்தா, என் பேர் கூட மகாலட்சுமி தான். அம்மாச்சி பேரு. சும்மாரு. இப்ப என்ன, நான் உயிரோட இருக்கடா இல்லையான்றது அந்த கல்விக்கு தெரியணும், அதானே? டேய் முருகா, அவங்கள போ சொல்டா. இல்ல தாத்தா, எங்க 2 பேருக்கும் கல்யாணம். உங்ககிட்ட முத பத்திரிக்கை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஆமா தாத்தா, நம்ம வீட்ல நடக்கிற முதல் நல்ல காரியம், முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அம்மாச்சி தான் எங்க 2 பேரையும் அனுப்பி வச்சாங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம் தாத்தா. என்னது? உங்க 2 பேருக்கும் கல்யாணமா? ஆமா தாத்தா. என் செல்லங்களா. ஏய், என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம்டா. வாங்க வாங்க வாங்க. என்னம்மா இது? முகத்தை இப்படி வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நல்ல செய்தியை எல்லாரும் கேட்கட்டும், படிங்க. திரு பாலு மகேந்திரா திருமதி மகாலட்சுமி இல்ல திருமண விழா அழைப்பிதழ். என்னடா உங்க அப்பா என் பேரை போட்டிருக்கான்? பேரை போட்டது அப்பா இல்ல தாத்தா, பாட்டிமா. அது சரி, மேல படிமா. நிகழும் மங்களகரமான வருடம் ஹேவிலம்பி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:30 மணி முதல் 9 மணிக்குள்ளாக என் மகன் சுப்பிரமணியனின் ஒரே மகனாகிய திருநிறை செல்வன் சிரஞ்சீவி பாலு மகேந்திராவுக்கும் திருநிறை செல்வி சௌபாகியவதி திருநிறைச்செல்வி சௌபாகியவதி மகாலட்சுமிக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. தாத்தா, பாலு படிச்சது உங்களுக்கு நல்லா கேட்டுச்சா?
எனக்கு சரியா கேட்கல. டேய் உங்களுக்கு எல்லாம் கேட்டுச்சா? கேட்டுச்சியா கேட்டுச்சா? நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுச்சியா? ஆனா தம்பி பேசுனதான் கேட்கல. அதான் நான் பார்த்தேன். ஏம்பா வாய்க்குள்ளே முனைக்கிட்டா எப்படி? நல்ல விஷயம் ஊரே கேட்கட்டும், சத்தமா படி. திருநிறை செல்வி சௌபாகியவதி மகாலட்சுமிக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. You're great. I mean Shahrukh. ஓகே காஜோல். ஐயா டொனேஷன். இனிமே இது எதுக்குடா ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு? இந்தா இரு பாலு, இந்தாப்பா நீயே உன் கையால கொடு, கோயில் காரியம். நன்றி தம்பி. இந்த பாருங்கப்பா, எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் சிறப்பா இருக்கணும். அட என்னவோ நடக்குதுங்க ஊருக்குள்ள. ஆஹா, இந்த கதைகளதான் கேட்க இங்க யாரும் இல்ல. ஓஹோ, அந்த காமாட்சி கதைய கேளுங்களே கேளுங்களே. ஏய் நீ அட்ரா அட்ரான்னா ஒத்தக்கல்லு மூக்குத்தியும் ரெட்டவட நெக்லஸும் வட்டி கடையில் வாங்கி தந்தா எனக்கு தான். ஹே 5 ரூபாய் சாந்து போட்டும் 10 ரூபாய் பவுடர் டப்பா ஆசையா வாங்கி தந்தா எனக்கு தான். ஹே கண்ணாடி வளையலையும் காலுக்கு கொலுசையும் தான் கச்சிதமா மாட்டி விட்டா எனக்கு தான். வெறும் 10 லட்சம் பணத்துக்காக பல்ல போன கிழவ கிட்ட பொட்டா போட்டு வித்து புட்டான் புருஷன் தான். ஓ மாமனே ஒரு ராத்திரி தந்தியனா எந்தாகும் தீருமே. கொல்ல போறோம் குடித்தனத்தை நடத்திக்கிட்டா என் மூடு மாறுமே. சரியா? என்னுடைய மாமனத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டேன். வாயா மூடிக்கிட்டு போடி நீ. ஊருக்குள்ள எத்தனையோ ஆம்பளைங்க இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீட போய் தேட நீ. அதாகப்பட்டது. அடுத்த கதை என்னன்னா, அழகான பொண்டாட்டிய கட்டுன அத்தனை ஆம்பள பயலும் சந்தேகப்படுறான்டா பொண்டாட்டிய. அதுல மாட்டிக்கிட்ட நம்ம செவ்வந்தி. வா வந்து சொல்லு. அடகொலுசு சத்தம் கேட்டா என் நடையில சந்தேகம் படுவான். வளையல் சத்தம் கேட்டா எவன வளைக்க போறேன்னு கேட்பான். ஒரு கொசு வந்து கடிச்சு வீங்கினாலும் இது எப்போ எவன் கடிச்சான்னு கேட்கிறானே. அட வழியில போறவன் சிரிச்சா கூட வச்சிருக்கியான்னு கேக்குறான். உன்னோட மாமன கொடிடி என் முந்தியால மந்திரிச்சு தார. அடி இங்கிருந்து நடையணி கட்டு, நான் அவனுக்கு சமஞ்ச சிட்டு. வெளிநாட்டுல வேலைக்கு போற பொண்டாட்டிங்களுடைய புருஷங்கள்லாம் உள்ளூர்ல என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? என்ன ஷாருக், என்னாச்சு? அது பாலோட பிரச்சனை, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. துட்டுக்காக துபாய்க்கு என்ன அனுப்பி வச்சானே. ஃப்ரிட்ஜ் டிவி வேணும் முன்னா பணத்தை அனுப்பி வச்சேனே. சோஃபா செட்டு கட்டிலும் தான் கேட்டா வாங்கி தந்தேனே. ஈசிஆர்ல வீடும் கேட்டா அதையும் வாங்கி தந்தேனே. ஆசைப்பட்ட மாமனோட செட்டிலாக வந்தேனே. நான் வாங்கி தந்த கட்டு மேல இன்னொருத்தி இருந்தாளே. உன்னோடைய மாமனத்தான் யாருக்குமே கொடுக்காதே. என்ன போல நீயும் தானே ஏமாளியா நிக்காதே. என்னுடைய மாமனத்தான் யாருக்குமே தரமாட்டேன். இன்னொருத்தி வாசம் அவனை நெருங்க வேணா விடமாட்டேன். என்ன பண்றாவா? என்ன தேவையா இவளுக்கு? அப்படியே அழகா தானே இருக்கா. மூட்டை கணக்குல பவுடரை பூசிக்கிட்டாப்பா. இதெல்லாம் நான் பார்க்க முடியாது. தள்ளு 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 தள்ளு. எல்லாரும்
எங்க இருக்கீங்க? நல்லா தான் இருக்கு. பாரு, போற வயசுல பாட்டிக்கு பர்த்டே கேக்கு. அப்பப்பப்பப்பப்பா. நகைக்கடை பொம்மை மாதிரி. என்னப்பா இது? என்னாச்சு அவளுக்கு? டாக்டரை கூப்பிடு பாப்பே. ஆஸ்பத்திரி கூட்டு போனீங்களா? கவலைப்படாதீங்க. நல்லதானே இருக்கா? நல்லதா இருக்காங்க. நான் அவளை திரும்ப பார்க்கணும்னா எந்த பட்டன் அர்த்தம்? இந்த பட்டன். எப்படி? எதுக்கு இதெல்லாம்? நான் போய் நான் எதுக்கு பார்க்க வரணும்? நான் எதுக்கு அங்க வரணும் சொல்லு. அவளை இந்த நிலைமையில பார்க்கிற சக்தி எனக்கு இல்லப்பா. எப்படி அவளை பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரத்து வரணும்? பேருக்கத்த மாதிரியே மகாலட்சுமி இப்போ வேணாம். நான் இந்த நினைப்போடையே இப்படியே இருந்துடுறேன். நான் பார்க்க மாட்டேன். இந்த நினைப்போடையே இருந்துட்டு போறேன். என்ன இதை திரும்ப பார்க்கணும்னா எந்த பட்டன் அழுத்தணும்? அதானே? ஹலோ மகா, நான் குமார் பேசுறேன். பாலு இருக்கானா? உனக்கு தான் ஃபோன். குமார் சொல்டா. டேய் பாலு, உனக்காக தான் இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் உடனே கிளம்பி வந்தீங்கன்னா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றதுடா? அம்மாச்சி இது நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? மீட்டிங் வேணாம், ஒண்ணு வேணாம். நீ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு. இப்போ என்னால உடனே வர முடியாது. ஹாய் மகா. ஹாய் அஜய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன் ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சு? நைஸ். சரி, தாத்தா எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காரு. மகாலட்சுமி, did you miss me? Am I right? You know one thing, I missed you so much. அதனால தான் உனக்காகவே ஸ்பெஷலா ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். How is this மகா? நைஸ். என்ன மகா, பார்க்காமே நல்லா இருக்குன்ற? ஓ சூப்பர். You know one thing, this is specially made Italian diamonds for you. Oh wow, thank you. மகா, நீ எப்பயுமே ஒன்று சொல்லுவல்ல, அதை இப்போ சொல்லு. என்னது? அதான் நீ அடிக்கடி சொல்லுவியே. என்னது? அதான் அஜய் இஸ் கிரேட். நல்லா இருக்கேன் மாமா. அஜய் இஸ் அப்பா. சரி ஓகே மகா, உனக்கு இது சீரியஸாவே பிடிச்சிருக்கா? Just 1 minute please. மகா. ஹலோ. அப்பா. மகா, நம்ம எப்போ ஷாப்? என்னாச்சு மாமா பாலுக்கு? பாலு ஒரு செல்போன் கம்பெனியோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாமா. அதுக்காக நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணான். அதான் அந்த பிரகாஷ், அதான் பார்ட்னர் இருக்கான்ல பிரகாஷ், இவனுக்கு தெரியாம வேற ஒரு செல்போன் கம்பெனிக்கு வித்துட்டான். அந்த செல்போன் கம்பெனிக்காரங்க இப்போ பாலு மேல கேஸ் ஃபைல் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் 15 டேஸ்க்குள்ள எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலன்னா பெனால்டி கட்ட வேண்டியது இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ என்னன்னா, நம்ம ஒட்டுமொத்த சொத்தை வித்தா கூட அந்த அளவுக்கு பெனால்டி கட்ட முடியுமான்னு தெரியல. அதான் என்ன பண்றதுன்னு பாலு முழிச்சிட்டு இருக்கான். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம அப்ளிகேஷன்ல ரீகெயினிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதெல்லாம் உங்களை யார் பண்ண சொன்னது? அது வந்து புதுசாக வந்திருக்கிற ப்ரோக்ராமிங் மேனேஜர் சார். ப்ரோக்ராமிங் மேனேஜர்? எஸ் சார். வா மாமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
நம்ம கிட்ட 15 days டைம் இருக்கு. அதுக்குள்ள பிரகாஷ் எடுத்துட்டு போன சாஃப்ட்வேரை விட அட்வான்ஸ் வெர்ஷன் ரெடி பண்ணிடலாம். நீ கைட் பண்ணு மாமா. நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடியா இருக்கோம். ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா அந்த செல்போன் கம்பெனிக்காரனே ஷாக் ஆகிற அளவுக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணிடலாம். என்ன மாமா யோசிக்கிற? யோசிக்கிறதுக்குலாம் இப்போ டைம் இல்ல. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாதான் நாம இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும். உன்னை யார் இங்க முதல்ல வர சொன்னது? இல்ல மாமா, உனக்கு ஹெல்ப் பண்ணதான். எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. கெட் அவுட் மாமா. ஜஸ்ட் கெட் அவுட். Actually, this project is... Hello? மாமா, நான் மகாலட்சுமி பேசுறேன். எப்போ எனக்கு வேலை வேணும்னாலும் ஒரு ஃபோன் பண்ணா மட்டும் போதும்னு சொன்னல. இப்போ எனக்கு வேலை வேணும். வேலை இல்லைன்னா சொல்லிரு மாமா, நான் கிளம்பிடுறேன். என்ன மாமா யோசிக்கிற? வேலை இருக்கா இல்லையா? சரி, உள்ள வா. May I come in, sir? Yeah, come in. Guys, meet your new project manager. Hello. Hi. 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 Her name is... her name is Kajol. Kajola. Take your seat. Thank you. நீ நெஞ்செல்லாம் நின்றாயே, நினைவெல்லாம் வென்றாயே, என்னை விட்டு சென்றாயே. நீங்காமலே கண் முன்னே வந்தாயே, கண்ணெல்லாம் நின்றாயே, கனவாக கலைந்தாயே. தொலைத்தாலும் அந்த வானம் தொலையாது, அதுபோல நம் காதல் மாறாது. என்னை விட்டு போனாலும் நம் பந்தம் போகாது. உயிர் செத்து போனாலும் நம் சொந்தம் மாறாது. மனம் என்ன சொன்னாலும் அது உன்னை மறவாது. ஒரு காயம் மறைந்தாலும் அதன் தழும்போ மறையாது. Hi, Ajay. Hi. எப்போ வந்த அஜய்? கால் பண்ணவே இல்லை. நீ ஃபோன் எடுக்கலன்னு சொல்லு மகா. ஓ சாரி அஜய், ஒர்க் அதான். ஜஸ்ட் வெயிட், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். மகாலட்சுமி, இப்போ டைம் என்னன்னு தெரியுமா? இட்ஸ் நைட் 3:30. இன்னும் 2 daysல நம்ம கல்யாணத்தை வச்சுட்டு நீ இந்த மாதிரி டைமில் வர்றது சுத்தமாக நல்லா இல்லை. இதெல்லாம் நான் புரிஞ்சுப்பேன். பட் மை பேரண்ட்ஸ் இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பெட்டர் ஃப்ரம் டுமாரோ டோன்ட் கோ டு ஆஃபீஸ். ஓகே அஜய், நம்ம மேரேஜ் எப்போன்னு சொல்லு. கமிங் ஃப்ரைடே 9:30. அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் 9:29 வரைக்கும் நான் இந்த வீட்டு பொண்ணு. 9:30க்கு அப்புறம் நீ என்னை என்ன கேள்வி வேணாலும் கேளு, நான் ஆன்சர் பண்ணுறேன். அஜய், என் ஃபேமிலி இப்போ ப்ராப்ளம்னு இருக்கு. இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே ஆகணும். இந்த விஷயம் உன் பேரண்ட்ஸ்க்கு புரியலனாலும் பரவாயில்ல, நீ தான் உன் பேரண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லணும். நட்பில் வரும் சொந்தங்கள் பிரிந்தால் அது பிரிந்ததுதான். உறவில் வரும் சொந்தங்கள் பிரிந்தால் கூட பிரியாது. அந்த உறவை மாற்ற முடியாது. பள்ளம் ஒன்றில் விழுந்தால்தான் உயரம் தெரியுமடி. உள்ளம் அது உடைந்தால்தான் துயரம் புரியுமடி. நீ நெஞ்செல்லாம் நின்றாயே, நினைவெல்லாம் வென்றாயே, என்னை விட்டு சென்றாயே. நீங்காமலே கண் முன்னே வந்தாயே, கண்ணெல்லாம் நின்றாயே, கனவாக கலைந்தாயே.
தொலைத்தாலும் அந்த வானம் தொலையாது. அதுபோல நம் காதல் மாறாது. என்னை விட்டு போனாலும் நம் பந்தம் போகாது. உயிர் செத்து போனாலும் நம் சொந்தம் மாறாது. மனம் என்ன சொன்னாலும் அது உன்னை மறவாது. ஒரு காயம் மறைந்தாலும் அதன் தழும்போ மறையாது. Oh, Mama, it's almost done. சாப்பிடு. மாமா, இன்னைக்கு சாட்டர்டே. இப்ப சாப்பிடு. மகாலட்சுமி, நான் ஃபர்ஸ்ட் வந்தா ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா நான் உனக்கு அதை சொல்றேன். Mama, we got it! குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா குடிச்சிட்டு பேசினா ஏதோ போதையில வளர நினைச்சிருவீங்கல்ல, அதான். தோத்துட்டேன். எஸ், நான் தோத்துட்டேன். என் லைஃப்ல மகாலட்சுமி கிட்ட ஹெல்ப் கேட்கவே கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானா நான் தோத்துட்டேன் தானே அர்த்தம். எஸ், திஸ் சக்சஸ் பிலாங்ஸ் டு மகாலட்சுமி. அவ இல்லைன்னா இந்த சக்சஸ் பார்ட்டியை நம்ம கொண்டாடி இருக்கவே முடியாது. அதனால தான் சொல்றேன் நான் தோத்துட்டேன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் தோத்ததுக்காக சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் தோத்ததுனால தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன். வெயிட். நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் மகாலட்சுமி கிட்ட ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதை நான் இப்போ வரைக்கும் அவட்ட சொல்லவே இல்லை. இந்த சந்தோஷமான நேரத்தில் உங்க எல்லாரும் முன்னாடி அதை நான் அவட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். தட் இஸ் மகாலட்சுமி. That is Mahalakshmi. That is Mahalakshmi. That is Mahalakshmi. That is Mahalakshmi. Super ka. நீ பாலு கிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரி that is Mahalakshmi ன்னு கூப்பிடுற. சோ நீ தான் கா ஜெயிச்ச. ஆமா, நீ தான் கா ஜெயிச்ச. நீ தான் கா ஜெயிச்ச. ஏ மகாலட்சுமி, நீ இங்க தான் இருக்கியா? பாதியில வந்துட்ட. நான் என்ன சொன்னேன்னு நீ கேட்டியா? தட் இஸ் மகாலட்சுமி. தட் இஸ் மகாலட்சுமின்னு அதானே நீ என்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைச்ச. என்ன நான் அப்படி சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டியா? எனக்கு தெரியும் நீ ஷாக் ஆவேன்னு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே மகாலட்சுமி? சந்தோஷம் மாமா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ல என் கம்பெனி 80 crores ப்ராஃபிட் கிராஸ் பண்ணிருச்சு. 80 crores என்ன மாமா? 6 மாசத்துல நீ அஜய் கம்பெனியவே பீட் பண்ணிடுவ. அஜய் கம்பெனியை கிராஸ் பண்ணு. அப்படின்னா
நான் இன்னும் அஜய் கம்பெனியை கிராஸ் பண்ணலங்கிறேன். இல்ல மாமா, அஜய் கம்பெனி ரொம்ப பெருசு, என் கம்பெனிலாம் ரொம்ப சின்னது. அதானே எப்பவுமே அஜய் தானே கிரேட், நான் இல்லையே. மாமா நான் அதை சொல்ல வரல. நான்லாம் உனக்கு ஒண்ணுமே இல்லைல்ல, இந்த அளவுக்கு கூட கிரேட் இல்லைல்ல. நீ கிராமத்துல இருந்து வந்தப்ப என்னை எப்படி பாப்ப தெரியுமா? ஆச்சரியமா பாப்ப. ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சால பாலுனா கிரேட், உனக்கு அந்த வானம் மாதிரி. உன் கண்ணில் எப்பவுமே அந்த ஃபீலிங்ஸை பார்க்கணும்னு நினைச்சேன். பாலுனா உனக்கு எப்பவுமே கிரேட்டா இருக்கணும்னு நினைச்சேன். நீ ஃபெயில் ஆயிட்டு வீட்டை விட்டு போகும்போது நான் ஏன் உன்னை தடுத்தேன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் பேட் லக், அஜய் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான். உனக்கு திரும்பவும் நான் மட்டும்தான் கிரேட்டா தெரியணும்னு, உன் கண்ணுல அதே ஆச்சரியத்தை பார்க்கணும்னு. ஆனா நீ என்ன சொன்ன? அஜய் இஸ் கிரேட். எல்லாமே போச்சு, மொத்தமா போச்சு, வலிக்குது. நீ வேற யாரையோ கிரேட்னு சொன்ன, எனக்கு ஏன் வலிக்குதுன்னு நினைக்கிறியா? நான் உனக்கு பொறாம பிடிச்ச மாதிரி தெரியறேன்ல, என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதுல்ல. ஏன்னா நான் லவ் பண்ற பொண்ணு என்ன மாத்திரம் தான் கிரேட்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆமா மகாலட்சுமி, ஐ லவ் யூ மகாலட்சுமி. நீனா எனக்கு உசுர், என் வாழ்க்கை. நீனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் மகாலட்சுமி. அம்மாத்த பொண்ணு தானே, எங்க போயிட போறான்னு நினைச்சேன். ஆனா நீ போயிட்ட. உனக்காக 3 வருஷம் காத்துட்டு இருந்தேன். நீ ஹாஸ்பிட்டல் வந்தல, அப்ப நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? நம்ம பாட்டிக்கே முன்னாடியே ஹார்ட் அட்டாக் வரலான்னு நினைச்சேன். ராமி அங்கிள் நம்ம கல்யாணத்தை பத்தி கேட்டப்போ எங்க நீ வேண்டாம்னு சொல்லுவேன்னு பயத்துல தான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு போய் சொன்னேன். அதனால தான் நான் சொப்னாவை கூட்டிட்டு வந்தேன். முதல்ல சொப்னா யாருன்னு தெரியுமா? சொப்னா என்னோட பிஏ. சொப்னாவை கூட்டு வந்தா நீ பொறாமப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா வந்தான் பாரு அஜய்னு ஒருத்தன். என்ன கிரேட்னு சொல்ல வச்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட நான் ஐ லவ் யூ சொல்லலான்னு இருந்தேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் தான் தோத்துக்கிட்டு இருக்கேன். நான் கிரேட்லாம் இல்ல மகாலட்சுமி, நான் வெறும் பாலு. பி ஏ எல் யூ, அவ்வளவுதான். என்னோட சக்சஸ் ஃபெயிலியர் எல்லாமே நீதான் மகாலட்சுமி. நீ இல்லாம நான் இல்லை. இனி நீ எப்பவுமே எனக்கு இல்லை மகாலட்சுமி. I love you mama. I love you so much mama. வேண்டாம் மகாலட்சுமி, வேற ஒருத்தருடைய ஃபர்ஸ்ட் ரேங்க் எனக்கு வாங்கி கொடுத்தா மாதிரி வேற ஒருத்தரோட காதல் எனக்கு விட்டு கொடுக்காத மகாலட்சுமி. ப்ளீஸ். மாமா இதான் பாஸ் என்னோட கிரேட் லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி. நேஜி, நீங்க லவ் பண்ணாவே மகாலட்சுமி உங்களை இப்படி லவ் பண்ணிருக்காங்க? ஆமா 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 ஆமா. அப்படியே உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? அப்படிதான் ஃபீல் ஆகுது. அப்படிதான் ஃபீல் ஆகுது. அப்படிலாம் இல்ல பாஸ், மகாலட்சுமிலாம் என்ன லவ் பண்ணல. ஏதோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னனால எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் நரேஷன் அதெல்லாம் சேர்த்து சொல்லியிருப்பேன். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஜி, மகாலட்சுமி லவ் பண்றேன்னா அப்புறம் எதுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லணும்? கரெக்டா சொன்னாருப்பா, கரெக்டா சொன்னாரு, கரெக்டா. நான் ஐ லவ் யூ சொன்னனால அவ ஐ லவ் யூ சொன்னா. ஒருவேளை நான் ஐ லவ் யூ சொல்லனா அஜய் வெட்ஸ் மகாலட்சுமி, பாலு வெட்ஸ் சோபனா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். எல்லாம் சரி, போச்சு. உங்களை லவ் பண்ணலைன்னா உங்க கம்பெனிக்கு வந்து ஏன் ஹெல்ப் பண்ணணும்? கம்பெனி ஃபேமிலியோடது பாஸ். ஆமா, மாமா ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்படிதானே? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ சொல்லுங்க பாஸ், மகாலட்சுமி என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நம்புவீங்களா? ஒன்றும் நம்புற மாதிரியே இல்லை ஜி. இறங்கி போச்சு. குழப்புது குழப்புது. என் ஈகோவை விட்டு என் ஃபுல் கதையை உங்ககிட்டலாம் சொல்லியிருக்கிறேன். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. சத்தியமா சொல்றேன் பாஸ், நான் தான் மகாலட்சுமியை சின்சியரா லவ் பண்ணேன். ஆனா அவன் என்ன லவ் பண்ணவே இல்ல. நம்புங்க. நம்புறோம் ஜி. நான் நம்ப மாட்டேன். யாரோ என்ன நம்ப மாட்டாங்களாம். யார் யாது? யாரா அது? தாத்தா. தாத்தாவா? தாத்தா. ஏய் மகாலட்சுமி. ஏய் மகாலட்சுமி. சுமாரா. ஏய் சுமாரா. அப்பா வாங்கப்பா. என்ன இது? முதல்ல உட்காருங்கப்பா. என்ன நடக்குதுங்க? பாலுக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணம் நடக்குதுப்பா. கல்யாணம் பாலுவுக்கும் மகாலட்சுமிக்கும் இல்ல. பாலுவுக்கு ஒரு கல்யாணம், மகாலட்சுமிக்கு ஒரு கல்யாணம்.
வரவே கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க ஊருக்கு வந்து கல்யாண பத்திரிகை மாத்தி மாத்தி படிச்சு என்ன ஏமாத்திட்டீங்க. இங்க வந்ததானே தெரியுது ஏமாத்துனது என்ன இல்ல, அவங்களையே ஏமாத்திக்கிறாங்கன்னு. அப்பா நான் டேய், பாலுவும் மகாலட்சுமியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசை வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது? லவ்வா? 2 பேருக்கும் சண்டை போறதுக்கே நேரம் இல்லப்பா. டே பாலு, உனக்கு மகாலட்சுமி மேல ஆசை இருக்கா இல்லையா? பாலு லவ் பண்றான், ஆனா மகாலட்சுமி தான் லவ் பண்ணல. ஏமா, நீ பாலுவை காதலிக்கிறியா இல்லையா? போய் நான் நிறைய தடவை அவன் கிட்ட சொல்லிருக்கேன், ஆனா என் லவ் அவன் நம்ப மாட்டேங்கிறான் தாத்தா. டேய், அவதான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றா இல்லடா, அப்புறம் என்னடா பிரச்சனை உனக்கு? அவ எல்லாரும் முன்னாடி கேட்டா அப்படிதான் சொல்லுவா. அம்மா மகாலட்சுமி, நீ யாருடைய காதல எனக்கு பிச்சை போட வேணாம், அஜய் தான் கிரேட், அவனே போய் கல்யாணம் பண்ணிக்கோ போ. பாத்தீங்களா தாத்தா எப்படி பேசுறான்னு? நான் டெண்டுல்கர் கிரேட்னு சொன்னா அதுக்காக அவரை லவ் பண்றேன்னு ஆயிடுமா? இப்ப கூட பாத்தீங்களா அஜய் டெண்டுல்கரோட கம்பேர் பண்றா. அப்ப அவன் நல்லா விளையாடுறவன், நான் தெருவுல விளையாடுறவன் தானே அர்த்தம். என்ன வெறுப்பேத்தாத, எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஆமா, உனக்கு மேல வெறும் கோவம் தான் வரும் மகாலட்சுமி. ஏன்னா நீ என்ன லவ் பண்ணல, உனக்கு இருந்தது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான். இன்ஃபாக்சுவேஷனா? விடுங்க தாத்தா, உன் மேல இருக்கிறது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் நினைச்சிட்டியா? என் லவ் இன்ஃபாக்சுவேஷன் எப்படி உன்னால சொல்ல முடியுது? நான் எவ்வளவு ஃபீல் ஆயிருந்தேன்னு உனக்கு தெரியுமா? நீ தொட்டா உயிர் போற மாதிரி இருக்கு. இப்போ கூட உன்னை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கு. உன்னை விட்டு இவ்வளவு தள்ளி நிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், என்னடா ஒரு பொண்ணு வெக்கத்தை விட்டு எல்லாரும் முன்னாலே உன் மேல ஆசை இருக்கிறத வேற எப்படா சொல்ல முடியும்? அத கூட புரிஞ்சுக்க மாட்டேன் முட்டாள். அப்படியா? அப்ப எனக்கு ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. என்ன அவளை லவ் பண்ணானா அப்புறம் எதுக்கு அஜய் லவ் பண்ணணும்? பதில் சொல்லுங்க. சொல்லு. நான் அஜய் லவ் பண்ணேனா? ஆமா. 3 வருஷமா அஜய் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். ஆனா நான் ஓகே சொன்னதே இல்ல. எப்போ நீ ஸ்வப்னாவை கூட்டிட்டு வந்தியோ அப்பதான் நான் அஜய்க்கு ஓகே சொன்னேன். ஐயா தாத்தா, இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவ பாட்டி மாதிரி. நீயே சரினாலும் இனி நம்ம கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படியா? அப்போ ஓகே, ஸ்வப்னாவை கூப்பிடுங்க. ஸ்வப்னாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய், என்னம்மா இது? எல்லாரும் முன்னெல்லாம் கையெல்லாம் ஓங்கிட்டு நல்லா இல்ல. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னால நானும் உங்க பாட்டியும் பண்ண தப்பு தான் ஞாபகம் வருது. இந்த பிடிவாதம், இதே பிடிவாதம் தான் எங்க 2 பேரையும் பிரிச்சு இந்த நிலைமை கொண்டு வந்துச்சு. நீங்களும் அதே மாதிரி மகாலட்சுமி, பாலு, மகாலட்சுமி, தயவு செஞ்சு எங்களை பார்த்து பாடமா எடுத்துக்கிட்டு உங்க மனசுக்குள்ள இருக்க ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமா இருங்க. சரி தாத்தா, நீங்க சொல்றபடி கேக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அஜய் கிரேட் இல்ல, நான் தான் கிரேட்னு ஒரு தடவை சொல்லுங்க. அப்போ ஓகே. முடியாது தாத்தா, நான் சொல்ல மாட்டேன். பாலுதா கிரேட்னு சொன்னாதான் என் லவ் உண்மைனா இத்தனை வருஷமா நான் லவ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஊர்ல என்கிட்ட பாலுவ கிரேட்னு சொன்னியம்மா. அது என் டார்லிங் காஜல் தாத்தா. தாத்தா, நான் கிரேட்னு சொன்னது என் லவ்வர் ஷாருக். அந்த ஷாருக் காஜல் யாருமா அது? Here I am. அந்த கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ண கிரேட் கிரியேட்டர் ராபர்ட் சாரியா. ஓ தம்பி, இப்படி கொஞ்சம் திரும்புங்க. எஸ் மாமா. என்ன மாமா அது? பள்ளிக்கூடத்து குழந்தைய படக்கு நடிக்க நடிச்சு விட்டீங்க. பின்ன இருக்கிற கேரக்டர்ஸ் பத்தாதுன்னு புது கேரக்டர்ஸ் உருவாக்குறீங்களா? ஏன் நான் உருவாக்குற கேரக்டர்ஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணுதா? பிரச்சனை எதுவும் பண்ணல. பிரச்சனைக்கு தீர்வு சொல்லி இருக்காங்க. கார் போனாலும் கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஐயோ, இவன் வேற முறைக்கிறானே, சந்தோஷத்தை அனுபவிக்க விட மாட்டேங்கிறானே. உனக்கு காஜோலு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் தாத்தா. ஏன்னா காஜோலுக்கு ஃபிளாஷ்பேக்கும் இல்லை, அஜயும் இல்லை. உனக்கு ஷாருக்னா ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். எனக்காக என்ன வேணாலும் செய்வான், உயிரே கூட கொடுப்பான். ஏய், அப்புறம் என்னப்பா, அந்த வாசல்ல கிடக்கிற நேம் போர்ட மாத்துங்கப்பா. எக்ஸலென்ட். தாத்தா, இவளை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியே இருக்கு. டேய், நீ யாரு? ஐம் ஷாருக் தாத்தா. நீ ஷாருக்குன்னா அப்போ அவ காஜோல் தானே? கட்ரா தாலிய.
காஜோல் இல்ல, மகாலட்சுமி. தாத்தா என்ன மகாலட்சுமியா? ஏமாத்திட்டல. வெரி குட் வெரி குட். டேக் கேர். Thank you. ரெண்டு எடுத்துக்கிறேன். Hey, you guys good no. You don't take this man. What a silly boy you are. டேய் தம்பி எடுத்துக்கடா. சாப்பிடுங்க, நாளைக்கு வாக் பண்ணா சரியா. Hey, பப்பளி பாப்பா, take care. Hey, look man, you also take man. ஆமா இது எதுக்கு பாலு மகா கல்யாணத்துக்கா? No. நான் புதுசா ஒயிட் கலர் பென்ஸ் கார் வாங்கியிருக்கேன். You see the key? பாலு ஹனிமூன். ஓகே, தேங்க்ஸ் மாமா. மறுபடியும் காரா.